இது வெள்ளத்துக்கு வந்த நடவடிக்கை இல்ல. அவங்களுக்கு தெரியும் தங்களோட அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடக்கும். அதை அடக்குறதுக்கு இந்த அவசர கால பிரகடன சட்டத்தை வச்சு அமர்த்த போறாங்க. இனி ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வருவான். இங்க நடக்குது ரெண்டு பாருங்க. விரைவில் ஊரடங்கு சட்டம் கொண்டு வருவான். ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வந்தால் இப்ப ராணுவம் அடக்குமுறைக்கு வீதிக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல சர்வதேசம் அதுல திட்டம் வந்து இங்க வந்து அவன் அமல்படுத்த இப்பதான் இந்த திட்டத்துக்கு அவன் உள்ளுக்க வருவான், அவன் காட்சிக்கு வருவான். 2026 பிறந்தது. இந்த வருஷ கடைசியில இந்த வருஷம் இலங்கை பெரிய நெருக்கடி சந்திக்கும். அதாவது வாங்கின கடன் தொகை பெரிய ஆட்டம் ஆட்டும். இந்த ஏப்ரல் மாசம் 56,000 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு வரிகள் அதிகரிக்கின்ற நடவடிக்கையில ஆளும் அரசு ஈடுபடணும். இலங்கையில பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று எந்த கட்சி அரியணைக்கு வருகிறதோ அது அந்த மக்களால் விரட்டப்படும் என்ற 2வது அத்தியாயம் எழுதப்படப்படும். மிக விரைவில் எழுதப்பட போவது இந்த ஆண்டு நடக்கும். இவங்கள் இந்த ஏவிபி பயங்கரவாதிகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மண்டைகளை ஒன்றுமில்லை. அந்த நாட்டை சரியான முறையில் வழி நடத்தி இந்த வெளிநாட்டு மேற்கத்திய நாடுகள் இருக்கிற நாட்டுக்குள்ள ஊடுருவதை தடுத்து நாங்கள் தமிழருடன் ஒரு ஐக்கியப்பட்டு ஒன்றுக்குள்ள போய் நாங்கள் இளைஞர்களாக வாழ ஒண்ணுமன்ற எண்ணப்பாடு இவங்களுக்கு இல்லை. இவங்களோட எண்ணமெல்லாம் வந்து எப்படி அடிக்கலாம், கொள்ளி அடிக்கலாம், நாங்கள் குடும்பத்தோட வாழலாம் நினைப்பட நிற்கிறான். இன்றைக்கு அமெரிக்கன் வந்து இறங்கிட்டானால் குர்திஸ்ட பயன்படுத்தி அந்த மக்களை கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்களை இவங்களோட போராட்டத்தில் இணைச்சு காதோட காது வச்சு கொண்டு தள்ளிட்டான். அது மாதிரி இப்ப ஈரானுக்குள்ள இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்ப எங்கட நாட்டுகளையும் இறங்கி ஒரு தேச மக்களையே திருப்ப மோத விட போறாங்க. இது எதிர்காலத்துல இந்த சர்வதேச அரசியல் சூழல் என்பது இலங்கையினுடைய மடிகளை இறக்கி விட போறாங்க. இராணுவ தளபதியை மிரட்டிடுவாங்க. நீங்கள் இனப்படுகொலை செஞ்ச நீங்கள் எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, வாயில மூடிக்கொண்டிருக்கணும், அவன் மிரட்டல் விட்டுறான். அவன் கையை கட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவான். கோத்தபாய சவித்ர சில்வா வச்சு விரட்டி விட்ட மாதிரி நடக்கும் அது. அப்ப அவை வாய் துறைக்கலாது. மைந்தா கோத்தபாய மைத்திரி வாய் துறைக்கலாது. லொக்கடிச்சிடான் காய்ச்சி என்ன கொண்ட ஏற்றி விட்டுருவான். அவை பேச நின்று சந்திரிகாவுக்கும் மங்கள அடுத்த லொக்கா போடுறான். அவாவும் ஒன்றும் கதைக்க மாட்டான். அவன் ஏற்கனவே லண்டன்ல நிக்கிறான். இப்ப இந்தியால நிக்கிறது அனுராவும் சைதும் தான், ரணிலும் தான். இவதான் இப்ப குண்டு சட்டிக்க குதிரை ஓட்ட போயிடும். நான் சொல்றேன் இந்த கணிப்பு சரியா நடக்கும் இருந்து பாருங்க. இன்றைக்கு இலங்கையில வந்து தமிழர் போராட்டத்தை எப்படி நீங்கள் மலங்கடிச்சீங்களோ இப்ப தமிழருடைய பிரச்சனையை வந்து நீ அமெரிக்கா கையில எடுப்பான். இருந்து பாருங்க நடக்குதா இல்லையா? கண்டிப்பா எடுப்பான். அமெரிக்கன் வந்து தமிழர்கிட்ட பிரச்சனையை கையில எடுத்து இவங்களை சர்வதேச கூண்டுல கொண்டு வர மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து அங்கால வந்து தீண்டி விட்டுட்டு இப்ப சீனாவோட வந்து சீனாவோட ஆதிக்கம் இலங்கையில இல்லாத மாதிரி அவன் அதை துடைப்பான். சீனாவுக்கு முதலாக அமெரிக்கா சொல்ல போற செய்தி வந்து இலங்கையில இருந்தான் ஆரம்பிக்கும். இப்ப கொழும்பு துறைமுகம், அதே போன்று காளி அந்த அம்பாந்தோட்ட பகுதியில் சீனா பல்வளைச்ச பகுதிகளை அமெரிக்கா தன் வசப்படுத்துவான். நீ எழுதி வச்சுக்கோ, நடக்கும். இது நடக்கு, நீ எழுதி வச்சுக்கோ. அவன் இந்தியாவுடன் கூட்டு போற மாதிரி போய் அங்க முதல் இதை அடிப்பான். இதை அடிச்சு அங்கிலிருந்து அகட்டி போட்டு அதற்கு பிறகு இந்தியாவோட முதல திருப்பி குத்தி இந்தியாவில் பல துண்டுகளை உடைக்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கு. இவங்களோட எதிர்கால திட்டமிடல் அப்படித்தான் இருக்கும். அதுல மாற்றி கருத்து. அப்ப இந்தியா கட்டிக்காரனா இல்ல, இந்தியா கட்டிக்காரன் இல்லை. இந்தியாவுக்குள்ள முக்கியமான எல்லா மட்டங்களையும் ஊடிட்டாங்க. இன்றைக்கு ஈரான்ல நடக்கிற இந்த போராட்டம் என்பது இந்தியாவுக்கு விடுக்கப்படுற முதலாவது எச்சரிக்கை. இதை இந்தியாவுடைய கொள்கை வகுப்பாளர்கள் காதுல போடணும். நீங்கள் எனது பக்கத்து பிராந்திய நாடு பாதுகாப்பா இருக்கணும் என்றது எனது ஆசையும் கூட. ஏன்னா அங்க தமிழர்கள் வாழ்கிறார்கள். வெள்ளையன் வந்து பழையபடி 100 வருஷத்துக்கு முன்னம் எப்படி இந்த தென்னாசியாவில் ஊடுருவி இந்த ஆட்சி அதிகாரங்களை செய்தாங்களோ அதே மாதிரி அவன் படையெடுப்பை நடத்த போறான். இப்ப அரபு தேசத்தை முடிக்க போறான். எதில முடிஞ்சிடும். அப்ப தென்னாசியால நோக்கி பழையபடி இலங்கை வந்து ஆங்கிலேயன் பிரித்தானியக்காரன் வந்தோம், இனி அமெரிக்கன் ஆட்சி என்று வரப்போகுது. அப்ப 100 ஆண்டு நெருங்குற கட்டத்தில் பழையபடி படையெடுப்பு நடக்க போகுது. படையெடுப்புகளை நடத்தி அங்க ஒரு பொம்மை ஆட்சியில நிர்வகித்து கடந்த கால அரசியல்வாதிகளையும் விரட்டி அடிச்சு அவன் புதியவர்களை கொண்டு வர போறான். இதுதான் இவங்களோட திட்டமிடலா இருக்கு. இதை பற்றி தமிழ் அரசியல்வாதிகள் கதைக்கிறதும் இல்லை. இந்த டிக்டாக் வழிய நாங்கள்லாம் அறிவாளிகள் சொல்ற எந்த மேதாவையும் கதைக்கிறதும் இல்லை. அவங்களோட நோக்கு காசை ஓடியாச்சு பாய் ஆட்டிட்டு போறான். அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையும் இல்லை, எதிர்கால திட்டமிடலும் இல்லை, எதை பற்றியான அக்கறையும் இல்லை. அப்ப தம்பி மட்டும்தான் இதை கதைக்க முடியும்.
இது வந்து ஒரு மிக பெரும் ஒரு பேரழிவை கொன்றப்பு. இப்ப சிங்களவனோட பரவாயில்ல, ஏதாவது இனத்தை அழிச்சான் வாழலாம்னு கொஞ்சமாவது ஏதாவது போகக்கூடிய மாதிரி இருக்குன்னாவும் நாங்கள் சகிச்சு கொண்டு வாழ்ந்தோம். ஆனா வெள்ளையனா அப்படி இல்லை. அவன் எங்களை நல்லா பயன்படுத்தி போட்டு தண்ட சபைக்கு அடிமையாக்கி போட்டு அவன்கிட்ட ராணுவம் அங்கே சுத்தவரை நிற்கும். நாங்கள் அவனுக்கு அடிமையா மாதிரி தங்கட நிறுவனங்களை அங்கே கொண்டு போட்டு கொத்தடி மேலே வச்சுங்கிற வேலை வாங்குவான். இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் நடக்கிற மாதிரி. அப்ப இதான் முதல் இந்த மக்கள் ஒன்றிணைஞ்சு தடுத்தா மட்டும்தான் இதுக்கான வழி இருக்கே தவிர இதை வந்து எடுத்து பரப்போம், மக்கள் மத்தியில எடுத்து பரப்போம். நாங்கள் இலங்கையர்ன்ற ரீதியில இந்த கருத்தை எடுத்து பரப்போம். இதை சொல்றதுக்கு இங்க எவனும் இல்லை, சொல்றதுக்கு எவனும் இல்லை. இந்த திறந்த ஒரு பரந்த ஒரு சிந்தனைய விரிவாக்கத்தை செய்யறதுக்கு இங்க யாரும் இல்லை. அப்ப அதில் பார்த்து நாங்கள் இன்னைக்கு பேச போறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். பேசித்தான் ஆக வேண்டிய சூழல்ல நாங்கள் இருக்கிறோம். ஆக இந்த இடத்துல நாங்கள் அதை பேச போறோம். இன்றைக்கு ஒரு 5 பாடல்கள் வந்துக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த விமல் வீரவன் சாண்ட போராட்டம் என்ன மாதிரி நடக்க போகுது, அங்கல சுகாதார அமைச்சுக்கு முன்னால 2 போராட்டம் ஜனவரி மாதம் பிறந்து இன்றைக்கு 10 நாள், இன்றைக்கு 12 நாளுக்குள்ள சம்பவம் ஆரம்பிச்சிட்டு. அப்ப பன்னிமந்தன் சொல்லைக்குள்ள சொன்னான், பன்னிமந்தனுக்கு பைத்தியம், இவனுக்கு ஒரு மண்டைகளை ஒன்றும் இல்லையாண்டு. எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, சொன்னவங்களுக்கு இருக்கான்னு இப்ப யோசிச்சுப்பார். நம்ம சொன்னபடியே இப்ப நடக்குது இல்லையா? இப்ப நம்பிக்கையில எப்பரானியா பிரதமருக்கு எதிராக கொன்றப்பன்னு சொல்லிட்டான். இதை நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்ப இந்த தொலைநோக்கான அரசியல் பார்வைகளை சரியான முறையில மக்கள் மத்தியில எடுத்துக்கொண்டு எங்களோட அழகான ஒரு இலங்கை தேசத்தை அவங்க இன்றைக்கு சுடுகாடு ஆக்க போறாங்க. மேற்கத்திய நாடுகளுடைய இன்ஃபுளுன்ஸ், அதாவது அவங்களுடைய ஆதிக்கம் அல்லது ஏதோ ஒரு தாக்கம் கொண்டு எங்களோட மண்ணில இப்ப ஆழமா நடக்குது. இன்னைக்கு 2வது விடயத்தை பாருங்கள். இன்றைக்கு எனக்கு என்ன ஒரு அச்சத்தை தந்தால், அமெரிக்காவுடைய இலங்கை தூதர் ஜூலியானா வந்து மிகவும் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அம்மனி. அவ இலங்கையில எந்தெந்த கட்சி எப்படி என்றதையும் அவங்களோட மைண்ட் செட் என்ன என்றதையும் சரியாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அது தவிர தமிழ் மக்களுடைய மன ஓட்டங்கள் என்ன, முஸ்லிம் மக்களுடைய மன ஓட்டங்கள் என்ன, சிங்கள மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் சரியான முறையில கணிக்கக்கூடிய ஒரு அம்மனி தான் எங்களுடைய அமெரிக்காவுடைய இலங்கையுடைய முன்னாள் இப்ப இருக்கக்கூடிய தூதர் ஜூலியானா அவர்கள் இருந்தார். இப்ப அவர் பதவி முடிஞ்சு வெளியேற. இப்போ ஒபாமா இருக்கைகளையே ஜோ பைடன் இருக்கைகளே நியமிக்கப்பட்டவரை தொடர்ந்தும் அங்க அமெரிக்காவுடைய கொள்கை வேட்பாளர் வச்சிருந்தாங்க, முக்கியமான ஆள் என்று. ஆனா இப்ப அவ அங்கிருந்து வெளியேறா. இது நின்ற நடவடிக்கை என்பது இலங்கைக்கு இனி ஆபத்து என்பதை செய்தி சொல்லப்படுது. இதை மறுக்கிறோம், மறுத்துக்கோள். பட் ஏன் கணிப்பு சரியண்டா அதான். அப்ப இன்னைக்கு இலங்கைகளை வந்து எனது கணிப்பு சரியண்டா 3 வல்லரசுகள் வந்து இறங்கி விளையாட போறான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து தென்னிலங்கைய கதிகலங்க வைக்கும். அங்கதான் அவங்களோட மேன்மையான குறியீடா இருக்கு. என்றால் சீனாவுடைய ஆதிக்கம் எங்க இருக்குது? ஹம்பாந்தோட்டையும் கொழும்புல நிக்குது. அப்ப கொழும்பு ஹம்பாந்தோட்டையும் தான் அவங்களோட மிக பிரதானமா இருக்குது. 2வது அடுத்தது காளிய அவன் மையப்படுத்துறான். இந்த 3 அந்த கரையோர பகுதியில் அதை நோக்கித்தான் அவன் அந்த முள்ளுக்க கொண்டே அடிக்க போறான். அப்ப காளி ஹம்பாந்தோட்டை கொழும்பு கொண்டு வரப்போறான். இதுக்கு வரப்போறான். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு இதை பிடிச்சோன்னா அங்கே அவன் போயிடுவான். அவன் கடலோர பகுதியைத்தான் அவன் வந்து அவங்கள கைப்பற்ற நோக்கமா இருக்கிறான். பசிபிக் பிராந்தியத்துல ஆதிக்கத்தை மேலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் அப்ப இந்த கடலோர பகுதியில் வந்து இந்த வல்லரசுகளுக்கு ஒரு தீனியா கிடக்குது. காரணம் என்றால் இந்தியா பாகிஸ்தானோட நேரடியா விளையாடலாம், இறங்கி விளையாடலாம். அப்ப அது வந்து 2 கப்பல் போக்குவரத்துக்கும் ஒரு முக்கியமான பாதையும் கூட. அப்ப அதுகளை மையப்படுத்தி இவங்க நகர போறாங்க. இவங்க இந்த இடத்துல மிக மிக முக்கியமான விடயம், எங்கட நாட்டுல வீதி போக்குவரத்தை பற்றி கவலை இல்லை, அரசியல் இதை பற்றி கவலை இல்லை. அடுத்தவன் கார் வேணா இவன் போட்டுவான், மோட்டார் சைக்கிள் வேணா போட்டி போட்டு வர்றான். இந்த போட்டி மோதல் ஒன்றுதான் அங்க இருக்கு. அவனு பிச்சா சாப்பிட இவனும் சாப்பிடணும். ஆனா வீட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு வீடும் இல்லை, பாயும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு மனநோய்க்கு உள்ளான ரீதியில எங்க நாட்டு மக்கள் வாழினும். அவைக்கு இந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனை பற்றி கவலை இல்லை, அதனால நாளைக்கு பட்டினி பெறப்போகுது அதை பற்றி கவலை இல்லை. அது நாளைய பற்றியெல்லாம் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவன் இந்தியா பற்றி தான் சிந்திக்கிறான். அவங்களோட சிந்தனையெல்லாம் இன்றைக்கு என்ன சாப்பிட்றோம், அது நாளைய பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. நாளைக்கு இன்றைக்கு இருந்த நிலவரம் தான் நாளைக்கு இருக்குமென்ற நினைப்பு தான் அவனுக்கு. அப்ப இந்த இடத்துல சரியான முறையில மக்கள் இதை காதுல போட்டா மட்டும்தான்
நாங்கள் ஒரு ஒரு உரிமை போராட்டத்தின் வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் நகரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம காணாம போய்விடும். அப்போ இதை சரியான முறையில எங்கட மக்கள் இதை காதுல போட வேண்டும். இதை உரிய முறையில இதை நாங்கள் எடுத்து பரப்ப வேண்டும். அப்படி நாங்கள் அதை செய்யாவிட்டால் நாங்கள் காணாமல் போய்விடுவோம். எனவே இங்க ஒரு 5 பாடல் இருக்கிறது. அந்த பாட்டை என் போராட்டியும் பரவாயில்ல. காவியாவுடைய ஒரு பாடல் இருக்கிறது. அதை நான் போட்டுட்டு வந்துடுறேன். அரசியலை பற்றி கதைப்போம். 7 மணியோடு நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சிருவோம். ஸோ அதனால இன்றைக்கு காவியா அவர்கள் 29வது பாடலாசிரியர் வந்த காவியா அவர்கள், ஆமா அது எங்கட ஊர் தான். அது 4ஆம் காட்டின முரசு மூட்டை. அதுல ஐயோ இந்த யூடியூப் பைத்தியக்கார கூட்டங்களே, ஒரு செய்தி எடுத்தா முரசு மூட்டைன்னா எது முரசு மூட்டை சொல்லு. முரசு மூட்டை 2ஆம் காட்டில இருந்து தொடங்குது. 1ஆம் காட்டா போடுறேன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் 4ஆம் காட்டை பலிக்கண்ணம் பாலம் மட்டும் வருது முரசு மூட்டை. முரசு மூட்டை எங்கடா முரசு மூட்டை? பைத்தியக்கார கூட்டங்களே, நீ எல்லாம் செய்தி வாசிப்பல முதல்ல பாய்ப்புங்களா வண்டி வச்சு. முரசு மூட்டை 4ஆம் கடை சந்தியன்னு போடு. 4ஆம் கடை இந்த கோயிலுக்கு பக்கத்துல போட்டு விபத்து. முரசு மூட்டையில் விபத்து. எங்க முரசு மூட்டை இடத்துல விபத்து? முரசு மூட்டை சந்தியா அல்லது 3ஆம் கடை சந்தியா அல்லது செல்லியாடை சந்தியா அல்லது 4ஆம் கடை சந்தியா? எங்கடா இதுலடா சம்பவம் சொல்லு. எங்க ஒன்றும் இல்லை. இங்க முரசு மூட்டையில் விபத்து. இவ பெரிய யூடியூபர் பைத்தியக்கார கூட்டங்கள். ஒரு செய்தி சேகரிக்க போன செய்தி இன்ஃபர்மேஷன். அதான் செய்தி என்ன? இன்ஃபர்மேஷன், தகவலை கொடு. முரசு மூட்டை 4ஆம் கடை சந்தியில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த பேருந்தும் இந்த கார் மோதி விபத்து. இதுல அப்படி போடு, தெளிவா போடு. முரசு மூட்டையில் விபத்து. முரசு மூட்டை எவ்வளத்துல விபத்து? அந்த ஊருல இப்படியா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கு. முரசு மூட்டையில் விபத்து. முரசு மூட்டையில் வீடு எரிஞ்சது. எங்கடா வீடு? எது சேட்டுக்கண்டியா, பழையகமமா, எங்க ஊரியானா, கொம்படியா? எங்க 2ஆம் யூனிட்டா, 3ஆம் யூனிட்டா, 1ஆம் கட்டியா, 2ஆம் கட்டியா, 2 ஏக்கரா? எங்கடா இருந்தது? அல்ல வட்டக்கொச்சியா, ஐயங்கோயிலியா? எங்க? அப்ப இதை போய் கீழே பாக்குறாங்க உடனே அதை படிக்கலாம். முரசு மூட்டையில் பார்த்து அது இவட்டாக்கான பெரிய ஆய்வாளர் கேளுங்க. தம்பி, செய்தி போட்டா முரசு மூட்டையில் எந்த இடம்? அதே நீ போடல. நீ எல்லாம் செய்தியானா கேள்வி கேட்கப்படாதுங்க. எதுவும் இல்லைங்க. இந்த வெளிநாட்டு மக்களோட நீங்களா தெளிவடைங்க கொஞ்சம். செய்தி என்பது இன்ஃபர்மேஷன், தகவல். அப்ப அந்த செய்தியில சரியான முறையில் இருக்கணுமா இல்லையா? முரசு மூட்டையில் விபத்து. இது பாடசாலை அதுவே சொல்ற மாதிரி, எங்கள் பாடசாலையில் இன்று இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இத்தனை எங்கள் பாடசாலையில் அவரு உங்க பாடசாலை எந்த பாடசாலை பேஸ்புக்ல போடுவார். எங்கள் பாடசாலையில் இன்று இந்த விழா நடைபெற்றது. அதிபர் அவர்கிட்ட பாடசாலை எப்ப அவருக்கு சீதனம் எழுதி கொடுத்தாங்க? அவ எல்லாம் ஒரு பொறுப்பற்ற ரீதியில நடக்குது. அப்ப என்ன செய்யறது? அவனு சொல்லாம அப்ப இவனை சொல்லாம இவனு சொல்றது. இவ பெரிய பெரிய மரியாதைக்குரியவர்கள். இவர் மரியாதைக்குரியவர்கள், மகத்தான மாமனிதர்கள். இவைக்கு அவன் இவன் அவன் என்று சொல்றீங்க, இவன் என்று சொல்றீங்க. அப்ப இதை இப்படி சொல்லாம வேற எப்படிதான் கதைக்கிற சொல்லு? எப்படிதான் கதைக்கிறது? செய்தியை படிக்கிற போய் கேட்க வேண்டாம் தம்பி. இந்த செய்தியை ஒருவருக்கும் ஒரு பொறுப்புணர்வுன்றதே இல்லைங்க. பன்னிமேந்தன் கட்சா டே வாடான்னு கதைக்கிறான். அப்ப பாராளுமன்ற பைத்தியக்காரன் போயிட்டு கதைக்கிறான். அவன் கெட்ட வார்த்தை அருவருப்பா கதைக்கிறான். ஜால் ஒருமுறை அருவருப்பா கதைக்கிறான். அதை பற்றி ஒரு கதை இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கொண்டு திரிய தோல்ல ஒரு பைத்தியம் உண்டு. இந்த ஜாழ்ப்பாண ஒருமுறை புழுகுல போய் கண்டபடி அலட்டுது. கேடு கட்ட வார்த்தை ஒரு தரம் மிச்சம் இல்லை. வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்து ஒரு தரம் மிச்சம் இல்லை. எல்லாருக்கும் பஷாபாடும் திட்டதும் அது அவ்வளவு கேவலமான கதை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் எப்படி கதைக்குவான்? அப்ப இவ எந்த அடிப்படையில் அவனை வச்சு கதைக்கிறான்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் அவன் நல்லவன் நீ கருதுற? அவர் திருந்திட்டான்னு எதை வச்சு கதைக்கிற இவ? அப்ப அங்க போய் அதை பற்றி அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தது. கேளு, உன் புள்ள யாருக்கு பிறந்த கேளு. அந்த கேள்வியை கேளு போயாரு கேளு. எனக்கு இன்ஸ்டியூட் போட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. அந்த உலக நல்ல கேள்வியை கேட்டிருக்கான். சூப்பர். அப்படிதான் கேட்கணும். அவர் ரொம்ப நல்லவர். அவர்
இப்ப அவரை பற்றி விளம்பரம் நடத்தி இப்ப அனுராக் அடே சொல்லிப்பட இனி வருநாட்கள்ல அனுரான் ஆட்சியை பற்றி லஞ்ச ஊழல் அடிச்ச கொள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் எல்லாமே ஒன்றா வரும். இன்றைக்கு சைத்தின் பிறந்த நாள் எல்லாம் போய் சந்திச்சிட்டாங்க உள்ளுக்குள்ளால. கதை சரி, கேம் ஓவர். இனி உங்களுடைய லஞ்ச ஊழல்களும் உங்களோட உருட்டுகளும் தான் இனி வெளியில வர்ற காலம். இனி உங்களை நல்லாட்சியும் இல்ல, மாகாண சபை தேர்தல் வாய்ப்பே இல்லை ராஷா, வாய்ப்பே இல்லை. இளஞ்செழியன் அங்க சுடுவாண்ட ஒண்ணே ஆள விடு. கனவு சரியா ஐயா பாவம். நான் சொன்னா வராதீங்கன்னு கேட்டீங்களா? நான் சொன்னேன் ஐயா வராதீங்க, உங்க நட்பேரை கெடுக்காதீங்கன்னு கேட்டாத்தானே. ஏன்னா படிச்சவங்க நாங்க படிக்காதவங்க சொன்னா கேட்க மாட்டேன். இதுல பைத்தியக்காரன் கத்தேன். இப்ப தம்பி சொன்ன நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? வெள்ளவட்டி வெள்ள அண்ணன் ஸ்ரீதரன் கயேந்திரகுமார் உள்ளிட்ட கம்பெனில இருந்து முழு பெற மக்கள் விரட்டான இல்லைன்னு இந்த வருஷம் புதிய அத்தியாயம், புதிய சரிதம் எழுதப்படும். இது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு விட்டுக்கப்படுற முதலாவது எச்சரிக்கை. இது யார் செய்யறது அது நான் சொல்ல மாட்டேன். நான் முதல்ல சொல்லிப்பட்டேன், யாரெல்லாம் நீங்க இறங்க போலாம் உங்களுக்கு இறங்கிட்டான் உள்ளுக இறங்கி நல்லபடியா வேலை செஞ்சுட்டான். இனிமேல் திருவிழா கொடியிட்டு தான். நீ பாரு ஒவ்வொரு எம்பிமார் அமைச்சர்மார் எங்கெங்க அடிச்சு வச்சிருந்தா அவனோட சொத்து பார்த்து எவ்வளவு அங்க போய் முதலீடு செய்த பண்ணையாக்கள் யாரு, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இவர் எவ்வளவு கட்டினார், முழு பண்டாவாளமும் மக்கள் எடுத்து உனக்கு பயப்படுவான். ஒன்றும் தேவையில்லை. இனி இதுதான் பரபரப்பு. வெளிநாட்டுல உள்ள பல முதலாளிமா தொப்பிய போட்டுக்கொண்டு தெரியும் நடக்க. இது ஈரான் உனக்கு ஒரு உதாரணம். ஈரான் இன்றைக்கு ஒரு உதாரணம். சரியா? இது ஒரு சாம்பிள். அரபிய தேசத்துக்கு ஈரான் நடக்க போகுது. இன்னைக்கு துருக்கிலே நடக்குது. சரியா? அடுத்தது இங்க அவ்வளவுதான். முழுக்க வரும். எல்லா 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 பண்டாவளம் வரும். பண்டி பண்ண வச்சுக்கிறவையும் மாட்டு பண்ண வச்சுக்கிறவையும் வயல்வெளிகளை விதைச்சு திரிகிறவையும் எல்லாரும் வருவினம். அண்டை அந்த பாலம் போட்டவையும் ரோட்டு போட்டவையும் இங்க இருந்து போய் எந்தெந்த அரசாங்கத்துல போய் காசை கொடுத்து அங்க பெரிய பண்ண வச்சுக்கிறோம் எல்லாரும் வருவினம். பாரு இதுல என்னண்டா எதிர ஒரு ஊடகவியெல்லாம் தொப்பிய போட்டு கொண்டு திருப்பி பாரு நடக்குது இல்லைன்னு பாரு. நீ பானை பறிச்சு இந்த குப்பை தட்டிக்க போட்டியெல்லாம் விரைவில் சம்பவம் இருந்துவார். தம்பி அரசியல சரியான முறையில் கணிக்கப்பட 76 ஆண்டு வருஷம் குதிரை இனி ஓட்டாத. இப்ப பொருளாதார நெருக்கடி, சோத்துக்கு பஞ்சம் வரப்போகுது, பட்டினி வரப்போகுது. அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. பழைய குண்டு சட்டிக்க குதிரை வாய்ப்பில்லை ராசா. நீ அவசரமாக முடிவெடுத்து மாற்றத்தை கொண்டு இதை தடுக்க பார்க்கணும். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்ப இன்னைக்கு விமல் வீரன் சாமி மக்கள் பாவிக்கிறான். கொஞ்ச நாள அவரையும் விரட்டுவான் பாரு. நான் சொன்ன எல்லாரையும் பயன்படுத்தி போட்டு எறிவான். இவர்கள்லாம் தூக்கி எறியப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வந்தா கொஞ்சம் சிங்களவரும் தமிழர்களும் நாட்டுக்கு இறக்கப்படுவான். நீ எழுதி வை, நடக்குவா இல்லை? நீ எழுதி வை, நடக்கும். கொண்டு வரப்போறது யாரு? அதை அவங்க கொண்டுருவாங்க. சரியா? நடக்கும் பாரு. அங்க புதிய அரசியல் இல்லையோன்னு சொல்லி கொண்டு வருவான் பாரு. அவன் அங்க நிப்பான். அங்க நிப்பான். இது நடக்கும். இவையெல்லாம் காணாம போயிருக்கணும். இந்த நேரத்துல தாங்கள் செய்த தவறுகளை நெச்சமா அழுவா. இப்ப உலகம் தலைவர் பிரபாகரனை ஏண்டா அழிச்சமனு கவலைப்படுவோம். சரியா? அப்ப சொல்லுவான் அந்த மனுஷன் நாங்க அவசரப்பட்டுட்ட மனுஷன். சிங்கள மக்களை ஒட்டுமொத்த மக்களும் சொல்ற நிலவர். அன்றைக்கு அவங்களோட வீட்டுல அண்ணன் படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் பெறலாம். நான் சொல்றது பொய்யன்னு நினைக்கிறது நடக்கும், எழுதி வச்சுக்கோ. சரியா? இது நடக்கும், நீ எழுதி வச்சுக்க. விரைவில் இது நடக்கு, நீ எழுதி வச்சுக்க. என் கணிப்பு எப்பொழுது பிசகாது தம்பி. இதை பற்றி எவனுமே சொல்லவும் மாட்டான். எவனும் இதை செய்யவும் மாட்டான். நாட்டினுடைய நிர்வாக சீர்கேடுகள் இன்றைக்கு கல்வி அமைச்சுக்கு முன்னாடி 8 மணிக்கு போற பள்ளிக்கூடத்தை 7:30 கொண்டுருவாங்களே. 40 நிமிஷம் நடந்த கல்வியை 45 நிமிஷம். அப்ப அரசு உத்தியோகத்துக்கு போறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்க? இன்றைக்கு வெடிச்சிட்டு 2 பக்கத்தில் நினைச்சிட்டு அவ்வளவுதான் கதை. சரி, ஏன்னா 20 வருஷத்துக்கு அனுரா இருப்பாரு. என்ன அப்படி கிழிச்சாரு? அவன் ஒரு ஏபி பயங்கரவாதிடா, மண்டைக்கு ஒன்றுமில்லாத பைத்தியக்காரன். ஏபிபி பயங்கரவாதியில் அப்படித்தான் அவர் சொல்றாரு. அவர் சில்வின் சில்வா சொல்றாரு. அவர் அடுத்தவர்
அவர் என்ன சொல்றாரு, ஒரு மக்கள் கொந்தளிப்பு நடக்குது, ஒரு பொறுப்புள்ளவர் இப்படி சொல்ற கதையா? அதை தணிக்க பார்க்கணுமே தவிர மக்கள் போராட்டம் செய்யறான் ஐயா. நாங்கள் ஒரு பொழுதும் அவரை கல்வி அமைச்சரை பணி நீக்க மாட்டோம், அது நடக்காது என்றாரு. அப்ப மக்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அந்த போராட்டத்தை தணிக்கிற வகையில இவங்களோட பேச்சு இருக்கணும் தவிர அந்த மக்களின் வெகுண்டு எழுந்து போராட்டத்தை செய்யுங்கடா, அப்ப நீதான் இந்த ஆட்சியை காக்குறதுக்கு பக்கத்துல இருந்து குழி பறிக்கிறாளா? என்ன பேச்சுது? மக்கள் நானே கூட கேட்கிறேன். இப்போ மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க, வருஷம் பிறந்து 12 நாளுக்குள்ள மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. 2 இடத்துல ஒரே இடத்துல நடக்குது. இது மிகப்பெரிய எச்சரிக்கை உங்களுக்கு, கோத்தாக்கான மாதிரி. இதை நீங்க ஜோக்கா எடுக்க கூடாது, சீரியஸ். எடுத்த உடனே மக்கள் கொந்தளிச்சு போய் நிக்கிறான். ஊடகங்களே இதான் பரபரப்பா பேசிக்கிட்டே கொளுத்துறான் போட்டு ஊடகத்துல எல்லாம், சமூக ஊடகம் பத்தி எரியுது. மக்கள் ஒரு பரபரப்பு தொடங்கிட்டு என்னடா பாண்டு. இந்த இடத்துல ஒரு பொறுப்பானவர் இப்படி சொல்ற பதிலா நாங்கள் அதை கவனத்தில் எடுக்கிறோம், விரைவில் கலந்தாலோசனை அப்படி சொல்லி அந்த அதை தணிக்க பார்க்கணும். அது இல்லை, அப்படி சொல்லிடோம்னா இவன் இந்த போராட்டக்காரருக்கு தாங்கள் அடி பணிஞ்சிட்டோமா என்ற மாதிரி மக்களை கேட்பான்ல. நாங்கள் போராட்டம் செஞ்சோம், எங்கள் கோரிக்கையின் ஏற்றுக்கொண்டாயா அல்ல பரிசீலனைக்காக உட்படுத்தியான ஒரு கேள்வி வைப்பான் இல்ல. அடே அந்த அறிவுமாடா உங்களுக்கு இல்ல. போராட்டக்காரன் திருப்பி கேட்பான், நீங்கள் எங்களோட கோரிக்கை தொடர்பாக இவர்கள் செவி சாய்க்கவில்லை, தொடர்ந்து போராட்டம் நடத்துவான். அப்ப முன்னேற்பாட நாங்கள் உங்களை பேசினோம், எங்களுடைய கோரிக்கைகளை போராட்டக்காரன் ஏற்கல அவன்கிட்ட பக்கத்தில் அடிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு ஏறி இருந்து கொண்டு ஒரு பொழுது நாங்கள் விளத்த மாட்டோம். இது என்ன? இது என்ன மாதிரியான சிந்தனை? இது என்ன மாதிரியான ஒரு 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 போக்கு இல்ல கேட்கிறேன். நீங்க உங்களோட வீட்டுக்கு முன்னாலும் ஒரு போராட்டக்காரன் நிக்கிறான், இப்ப அவன் கல்ல வச்சோ நிக்கிறான், எரிய போறான். நீங்க என்ன செய்யணும்? வீட்டை பாதுகாக்கணும் வேண்டாம், உங்க என்ன கோரிக்கை இதான் நான் கண்டிப்பா தான் பேசிக்கிறோம். நீங்க கலையும் கண்டைக்கு நான் கண்டிப்பா பேசுற முடிவுக்கு வந்துடும். ஒரு கண்துடைப்புக்காக ஒரு அறிக்கை அங்க இவங்க வீரவன்சா அவரை தோற்கடிச்சிருக்கணும், அது இல்லை. ஒரு பொழுது நாங்கள் அவரை விளக்க மாட்டோம். அப்ப என்ன இது? என்ன இது? என்ன மாதிரியான சிந்தனை? இது என்ன மாதிரியான ஒரு ஒரு போக்கு? இது இதை எப்படி எடுக்கிறது? இதை எப்படி எடுக்கிறது? ஒரு சிந்தனைவாதிகள், ஒரு அமைதியை விரும்புகின்றவர்கள், அந்த அந்த இடத்திலே ஒரு கலங்கம் வரக்கூடாது எண்ணுகிறவர்கள் செய்கிற வேலை திட்டமா இது? ஒரே தடவையில் 2 கல்வி அமைச்சுக்கு முன்பாக வீரவன்சா அவர்களும் அங்கே சுகாதார அமைச்சுக்கு முன்னாலும் இது. அதுவும் என்ன, அந்த சுகாதார அமைச்சு படியா கவனிங்க மக்களே படியா கவனிங்க. காலாவதியான, அதாவது டேட் முடிஞ்ச காலாவதியான மருந்து பொருட்களை இறக்குமதி செஞ்சு விநியோகிக்கிறாங்க. இதான் குற்றச்சாட்டு அங்க. இது இந்த போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு. இப்ப அந்த பைத்தியக்காரன் திரும்பி பாருங்க, அவர் மீது குற்றச்சாட்டு முன்னுக்கு வச்சார் வேற மாதிரி. இப்ப எடுத்தா இவர்கள் இந்த பைத்தியக்காரனை வச்சு மருத்துவமனையில வச்சு இறங்கினான். இந்த பைத்தியக்காரனுக்கு இந்த பைத்தியக்காரனை வச்சு முதல் மருத்துவமனைக்கு பிரச்சனை இறங்கினான். இப்ப அதே ஆயுதத்தை இவங்க வீரவன்சா மட்டப்பாட்டியும் கையில் எடுத்துட்டான். என்னண்டு மருந்து பொருட்கள், காலாவதியான மருந்து பொருட்களை மக்களுக்கு விநியோகிக்கிறான். அப்போ ஒவ்வொரு உயிரோடையும் விளையாடுறாங்க. பாத்தீங்களா? நீங்க செய்ததை இவங்க திருப்பி எடுத்து உங்களுக்கு செய்யறாங்க. பாத்தீங்களா? இதான் அந்த கர்மான்றது. இப்போ இது இந்த மருந்து அதாவது எக்ஸ்பயர் ஆன காலாவதியான அந்த மருந்து என்பது மிக மிக முக்கியம். இதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னண்டா, இப்போ எந்த அரசியல் கட்சியும் நீ மக்கள் நம்ப மாட்டான். சைத் பெருமாசாக்கு தான் காலுக்கு பந்து நடக்கு, பட்டிவான பந்து நடக்குது. அவருக்கு 2 ஆப்ஷன் நான் இப்ப சொல்லிக்கொள்றேன், அந்த கட்சிக்கு சொல்லிக்கொள்றேன். நீ விரும்பினா கேளுக்கு காதல போடு, இல்லாட்டி விட்டுக்கோ. மக்களோட கருத்தாவது அந்த கட்சி எடுத்துட்டு போகட்டும். இந்த இவங்கள் விட்ட இந்த ஏபி பயங்கரவாதி விட்ட புலைகளை சைத் பிரேமதாசம் விடக்கூடாது. நான் சொல்றேன், முதல் மக்கள் இருந்து வர்ற கருத்துக்களை காதல போட பழகுங்க. முதல் என்ன சொல்றாங்க, உண்மை தன்மை இருக்கான்னு பாரு. இவங்க நம்ம சொல்றதெல்லாம் நீ காதல போட வேண்டாம். நான் என்ன சொல்றேன்டா, நாங்க சொல்வதில் உண்மைத்தன்மை இருக்கா, லொஜிக் இருக்கான்னு பாரு. அதை மட்டும் நீ ஆய்வு செய். அவளை அந்த அனலைஸ் பண்ணு, அதை மட்டும் ஆய்வு செய். வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ சைத் பிரேமதாசாக்கு இவர் விட்டா புள்ளி நீங்க விடக்கூடாது. இப்ப அங்க எக்கனாமிக் கடனை வாங்கிட்டான். நீங்கள் ஒரே அடி மக்களே, இவர்கள் இந்த ஜனாதிபதியிலிருந்து இந்த ஜனாதிபதியோட காலப்பகுதியில் இவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்கான். ஒரு தலைக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு அமெரிக்கன் நுழைச்சிருக்குது, என்னால ஒன்னும் செய்யலாம் கிடையாது. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு தீர்வு திட்டத்துக்கு வரணும். அதை கொடுக்க வர்றதுக்கு இப்ப மொட்டையில் விடுதல் இல்லை.
எனக்கு இதை தீர்த்தாத்தான் தமிழ் மக்கள் வந்து முதலீடு செய்வான். அப்பதான் காசை கொண்டு வந்து இறக்குவான். அவனுக்கு கொடுக்காட்டி நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க சோமாலியாக மாறி விடுவோம், சூடனாக அங்க நாடு மாறிவிடும். அப்ப நாங்க இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இதை செய்யணும்னு சொல்லணும். அப்ப இந்த இடத்துல வந்து இதை அறிவிச்சு விட்டாரண்டா மக்கள் அங்க மொட்டைக்கு எதிராக திரும்பி விட்டுருவோம். இப்போ இந்த மொட்டைகள் மீது இப்ப ஆளுகிற கடந்த ஆண்டவர்களுக்கும் கடுப்பு கிடக்கு. இப்ப மக்கள் அவங்கள கைய வச்சு உருவ வலிக்கிட்டாங்கண்டா கதை அங்க தலைகளா மாறிடும். ஒரு கல்ல ரெண்டு மாங்க. மக்களே, இந்த இவ்வளவு பேரும் வந்து கடனை வாங்கிட்டாங்க, என்னால செய்ய முடியாது இருக்கு. எனக்கு போற வழியில ஓப்பனா சொல்றேன், சொல்லுங்க இப்ப என்ன செய்யறது? அப்ப இவன் தாண்டா மனுஷன், ஜனாதிபதி தூக்கி கொண்டாடுவான். அப்ப இப்ப இருக்கிறவர்ல இருந்து கடந்தாக எவருமே மக்களுக்கு முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா மக்கள் அவையும் விரட்டுவான். ஏற்கனவே வெறுப்புல நிக்கிறான் வேண்டியது. அப்ப ஒரே ஒரு தீர்வு கொடுத்து நாங்கள் ஐக்கியப்பட்டு எல்லாரும் வருவோம். இந்த அடுத்த வேண்டிய போடணும். இப்ப சர்வதேசம் வந்து உள்ளுக்க பூரா நிக்கிறாங்க, இதை தடுக்கணும். அடுத்த குண்டை போடு. இப்ப மக்கள் விழிப்படைவான். ஒரு தேசம் வந்து ஒன்றிணைஞ்சு வருவான். இதாண்டா வழி, இதான் நடக்க போகுது. இது இனிதான் நடக்கும். நீ எழுதி வச்சுக்க. நான் சொல்றது பிள்ளையண்டா. வருங்கால இது பாரு, உலக ஒழுங்கு மாறிட்டு இன்றைக்கு வெனிசுவேலாவுடைய ஜனாதிபதியை தூக்கிட்டு ஐயா ட்ரம்ப் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் தான் ஆக்டிங் ஜனாதிபதி, அதாவது தான் தான் அந்த நாட்டுக்கு இப்ப ஜனாதிபதியா. என்ன கொடுமடா! ஒரு கூட நாட்டுக்குள்ள ஒரு தான் தீவிரவாதி பயங்கரவாதி. நீங்க ஒரு நாட்டில ஜனாதிபதியை தூக்கி போட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற வந்தன்னு கதை விடுறாரு. இப்ப ஈரானுக்குள்ள போய் அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும், இல்லைன்னா ராணுவம் உறங்க போதுன்றார். பார்த்தீங்களா ட்ரம்ப் இந்த விளையாட்டு? அப்ப ட்ரம்ப் தான் 3ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பிக்க போற. கதை சரி. இவங்களோட நோக்கம் எல்லாம் இப்ப ரஷ்யாவுடையும் சீனாவுடையும் முதுகெலும்பா முறிக்கிறது. ஏன்னால் அமெரிக்காவோட எக்கனாமிக் வர்ற 15 வருஷத்துல உடைய போகுது. சரி, இப்போ இன்றைக்கு ஈரானாலேயே இன்றைக்கு இந்தியாவோட ஈரான் பவர்ஃபுல். அப்படியே கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தை வச்சுக்கக்கூடிய ஒரு நாடு வந்து ஈரான். அந்த நாடு கூட இன்றைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறான். அடுத்தடுத்து தளபதி எல்லாரையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கலாம், முழு பேரையும் போடுறான். இதே மாதிரி ஒரு நிலை வந்து இந்தியாவுக்குள்ள வந்தால், நான் வரக்கூடாது, நான் கடவுளை கும்பிடுறேன், பட் இப்படி ஒன்று வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்றதுக்கு இந்தியா கருத்து இருக்கா? இந்தியா ஊடகங்கள் எதுவுமே இந்த கேள்வி எழுப்புறது இல்லை. அப்போ அவை அலர்ட் ஆகிக்கிறவன் செக் பண்ணி பார்க்கணும். அது இல்லை, அவனை இந்தியாவில் கையை குறி வச்சுட்டு நிக்கிறாங்களே, அவன் இந்தியா உட்டைக்கொண்டு முடிவு பண்ணிட்டான். அது விளங்க மாட்டேங்கிறது. இந்தியாவில் மக்களுக்கு விளங்க மாட்டேன்றது, அரசியல்வாதிக்கு தெரிஞ்சு மறைச்சு கொண்டு திரிதான். அவன் லஞ்ச ஊழலாம் ஊறி போயிருக்கான். இவங்களோட முழுக்களும் பிச்சைக்காரில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஊடிவிட்டாங்க. அவங்களை எந்த நேரம் அதை கவுக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறான், எந்த நேரம் இந்த ஆட்சியில கவுக்கிறதுக்கு ரெடியா நிற்கிறாங்க. இவன் நினைக்குமா போல இல்லை. ரொம்ப சம்பவம் சீரியஸா போய் கொண்டிருக்கு. சொல்ல போனா நம்மள பயங்கரவாதி என்றான், நம்மள தீவிரவாதி குழப்பவாதின்னு சொல்லுவான். சொல்லி போட்டு போ. எனக்கு எங்கட இந்தியா மீது எனக்கு ஒரு அக்கறை இருக்கு. என்னதான் நீ எங்களுக்கு எதிராக வந்தாலும் இந்த நாட்டின் மீது எங்கட அண்டிய நாடு, அது அண்டிய நாடு. ஏதோ ஓடினா பழத்தை போட்டு தந்தான்ல. இப்போ அதுலயாவது கொஞ்சம் சொல்றோம், கும்பிட்டு அலர்ட்டா. கொள்கை வகுப்பாளர்கள் கவனம் இருங்க. அவன் ட்ரம்ப் வச்சு கண் வச்சுட்டான். அதாவது ஐயா மோடி கவனமா இருங்க. ஒரு விஷயம் ஒன்று மட்டும் சொல்றோம், இந்த இந்தியாவுடைய இந்த கொள்கை வகுப்பாளர்களும் இதை கருத்தில் எடுக்கிறோம், காதில் போட்டுக்கொள்ளுங்க. நான் சொன்னா நக்கல்னு சொல்லுவேன். இதெல்லாம் போத்தலுக்கு அடிமையானவனும் பீடி பியருக்கு அடிமையானவன் இதுல கூட நிற்கிறான். அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, வாயில வந்தபடி அடிச்சுட்டு போவான். ஆனா நீ தொலைநோக்கு அரசியல காதுல போட பழகு, சரியா? இருக்க பழகு. இப்போ இந்தியா வந்து ஒன்றும் செய்யல, அமெரிக்கா வர போறான். நான் அமெரிக்கா வந்து அமெரிக்க பிள்ளை நான் போவேன். என்ன பண்ணு, கண்டிப்பா நான் இந்தியாவை நம்பி ஒன்றும் உங்களுக்கு பண்ணி புடுங்கல. அமெரிக்கன் வந்து பிள்ளை அமெரிக்கன் பிள்ளை நான் போயிடுவேன். நாங்களும் பாரு போயிடும். ஐயா வா வந்தவன் அவனுக்கு அவன்ட, அதாவது புலி வாழை பிடிச்ச மாதிரி அமெரிக்கனுக்கு பின்னால வாழை பிடிச்சியல, அவன் உங்களையே முடிச்சுட்டு போயிடுவான். உதாரணத்துக்கு பில்லாடன், மற்றது இன்னொரு அமைப்போண்டு பேருக்கு சொல்ல முடியாத நான் முடுறேன். இன்றைக்கு நடக்குது அடி அவைக்கு, சரியா? அவன் தண்ட சேவை முடிஞ்சோன்னா உங்களை அடி தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அவங்களோட நோக்கமே அதுதான். உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சிருப்பான், வெளியில ஒன்று கதைப்பான். ரெட்டை நாக்கு கொண்டு அவங்க வாங்கலாம். பலத்தை சுரண்டி எங்களை நாட்டை சுடுகாடாக்கி
கொக்கோ கோலா கோம்பனியை கொண்டு போட்டு கார் கொம்மையில கொண்டு போட்டு எங்களை நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்து எங்களை நாட்டை ஒரு சுடுகாடு ஆக்கின மாதிரி ஆக்கிட்டு போயிடுவான். இன்றைக்கு சோமாலியாவும் சூடானுக்கும் இன்றைக்கு என்ன நடந்தது? இத்தாலிக்காரன் போய் தண்டை கொம்பனியை கொண்டே போட்டு அங்க அந்த கார் கொம்மையில போட்டு தண்ணியா உறிஞ்சி அந்த விவசாய மண்ணா இன்னைக்கு நாசமாகி விட்டான். இன்னைக்கு ஒரு புல் பூண்டு முளைக்காத மாதிரி செஞ்சு விட்டான். அதே மாதிரி எங்க இலங்கை வந்து ஒரு அற்புதமான ஒரு நாடு. இன்றைக்கு இவங்க முதலீட்டரை வாங்கன்னு இந்த ஆட்சியாளர்களை கூப்பிட்டு லஞ்சத்தை வாங்கி போட்டு இறக்கி விட்டான். அவன் நிலத்தடி நல்லா உறிஞ்சிடான். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6 லட்சம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த தண்ணியில வந்து இந்த இதுல போய் பாதிக்கப்பட்டிருக்கிறா தகவல் வந்திருக்கு. நினைச்சு பாருங்க. உடனே இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டாளர்கள் உள்ளுக்க வாங்கன்னு நினைக்கிறான். இது யாருன்னு தெரியாது. வந்து என்ன போடுறான் ஒன்னும் கேட்கிறான் இல்லையே. தமிழ் கட்சி அங்க சிறுதரன் இது ஒரு பைத்தியம், அந்த பைத்தியம் இது பைத்தியம், இது ஒரு நாடகம் போய் கொண்டிருக்குது. பின்னால காசு தள்ளி விட்டான். அப்ப இன்றைக்கு எங்கட மக்கள் எப்படி கொஞ்சம் அக்கறைப்படுங்கிறாப்பா இதுல. எவனுக்கு யார் இது இந்த நான் கதைக்கிற இந்த விஷயத்தை பற்றி எவன்டா கதைக்கிறீங்க? ஒருத்தனை சொல்றா கோபம் பெருமாள் இல்லையா சொல்றா. உலக அரசியல உத்து பாக்குறதும் இல்லை, என்ன நடக்குது இதுக்கு நுட்பமா பாக்குறதும் இல்லை. இவங்கட கபடியிலுக்கு போய் சிக்கி கொண்டு இந்த பிள்ளையார மாதிரி பெருச்சாளிகள் மண்டைக்கா முகமுடிய போட்டுக்கொண்டு அலையுங்க. அதுகள் வந்து சொல்லிட போறேன்னா கொஞ்சமாவது மக்களை கும்பிடு கேட்கிறேன் மண்டையில அடிச்சு கேட்கிறேன். கொஞ்சமாவது இதை பரப்புங்கிற நாடு நாசமா போகுது. இறங்க போறான் உள்ளுக்குல. இவங்க இறங்கினாங்கன்னா நாடு இன்றைக்கு 100 வருஷத்துக்கு பிறகு ஆங்கிலேயன் இறங்கினா அவனை வெளியில அனுப்பலாது. இவங்க நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள இந்த வெள்ளை இந்த அமெரிக்கா தலைமையிலான ராணுவம் மேற்குள்ள வந்து இறங்கினாங்கன்னா நீ அகத்த மாட்டேன். வெளியில அனுப்பலாதவங்களை வெளியில அனுப்ப மாட்டான். அவன் எழும்ப மாட்டான். அவன் காந்த மாதிரி மனுக்கு உட்கார்ந்து குந்திடுவான். நாட்டை சுடுகாடாக்கும் வரைக்கும் அவன் வெளியேற மாட்டான். அவ்வளவுதான். இத வந்து நீ வந்து அங்க சொல்லு. மண்டைக்கு அறிவிலா மசாலா இல்லாததுக்கு மண்ணாங்கட்டி என்னடா அறிவு தெரியும்? பைத்தியக்கார கூட்டங்க. இதுல பட்டி கதைங்க ஒன்று மண்டைக்கு அறிவில்லை. பட்டியை வண்டி போட்டு பட்டிக்கு பின்னால போயிட்டு அலையில கூட்டாங்களே இப்படி கிடைக்க போகுது. மண்ணை பட்டி மண்ணண்டா என்ன தெரியுமா? மக்களை பற்றி தெரியுமா? அரசியல்டா என்ன தெரியுமா? உலக அரசியல் தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த நகர்வு ஏன் நடக்குது தெரியுமா? ஏதாவது ஒன்று ஒப்பனை சொல்லி பார்ப்போம். ஏதாவது ஒன்றுக்கு இருக்கடா ஒன்றை சொல்றா. இந்த தம்பி நான் கதைக்கிற மாதிரி சொல்றான். அந்த எதிர்ப்பு கூட சரியா நடக்குதா இல்லடா? நான் திவாலா போகுது. இன்றைக்கு வங்கியெல்லாம் பேங்க்ரப்சி அடிக்க போறேன். பயந்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு. இதுல அடுத்த மக்களை வழியா கவனிங்க. இந்த அறகலியா வந்தது, அதாவது வெளிநாட்டு தமிழ் மக்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. நான் அதையும் சொல்லி விடுறேன். நீ என்ன மட்டும் நீ என்ன திட்டிப்பட்டு போ, எனக்கு எந்த கவலையும் இல்லை. பட் நீ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கும்பிட்டு சொல்றேன், உங்களோட சொத்துக்கள் கவனம். அடுத்த இலக்கு உங்களை தான். இதுலதான் கை வைப்பாங்க, கவனமா. இன்றைக்கு பிரதேச சபை ஒட்டப்பட்ட நோட்டீஸ் என்பது உங்களுடைய சொத்துக்களை குறிவைத்து நடக்குது. அவனோட காசு வராதுங்க. இப்ப இன்றைக்கு வந்து ஈரான் வந்து இணையத்தை சேவையை தூண்டிச்சிட்டான். இப்ப வான்வழியம் வந்து குறிக்கப்பட்ட வகையில் தடை செஞ்சிருக்கான். இப்ப இது வந்து முட்டை செஞ்சு விட்டானா விமானம் வந்து மேல பறக்க இயலாது. அப்ப ஆப்பிரிக்கால போய் சுத்தி கொண்டு வரணும். அதே மாதிரி இப்ப சொல்லி போடுது, அதாவது ஈரானுடைய சபாநாயகர் சொல்லிட்டாரு. சபாநாயகர் சொல்லி போட்டாரு. என்ன சொல்லிக்கிறாரு? நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இலக்குகளை குறிவைத்து அடிப்போம், கப்பல் தரங்களாம் வச்சு அடிப்போம்னு சொல்லிட்டாங்க. சரி, கதை சரி. ஈரான் கண்டிப்பா செய்வான். அவன் கடைசி லெவலுக்கு போவாங்க. அவங்க அது பெரிய ஒரு இறுக்கத்தை கொண்டு விட்டுரும். அப்போ பெட்ரோல் போகாட்டி அங்கடியாக்கள், கேஸ் இல்லாட்டி சமைக்காம மாட்டின அங்கடியாக்கள், அவை அடுப்ப நான் மூட்ட மாட்டினமே, முத்தம் கூட்டுறதுக்கு கூட பஞ்சிய படினான். அவன் எங்க பார்த்தாலும் இப்ப கக்கூசுக்கு போறதுக்கு மோட்டர் சைக்கிளாம் போயிடும். நம்முடைய ஆக்கள் அவ்வளவுக்கு வளர்ந்து போயிருக்கணும். ரோட்டுல விபத்துக்கு போய் நடந்துக்கிறாக்கப்பா, அதுக்கு விட வேடிக்கை பாக்குறான்டாப்பா. அது தாய் தப்புன்னு இந்த வீதி போக்குவரத்து சொல்லி கொடுக்கறது இல்ல, இந்த அரசு நிர்வாகம் சொல்லி கொடுக்கறது இல்ல. போலீஸ் காமெடிக்கு வந்த மாதிரி நிக்கிறான். அடே ஒரு கார் ஆக்சிடென்ட் போட்டு அதுல போய் செத்து போட்டாங்கடா. அந்த நீதிபதி வந்து அந்த விபத்துல முடியும் மட்டும் அந்த காரு கிட்ட எவனே போக விடக்கூடாது இல்லையா? இது என்ன முழுப்பெருமை கூஞ்சி நிற்கலாம்டா, தேருக்கு நின்ற மாதிரி. அப்புறம் யூடியூபர் பெரிய அறிவு கொழுந்துகள் கிட்ட ஜூம் பண்ணி பிடிக்கிறானே. இந்த காட்சியெல்லாம் யூடியூப்ல போடவும் கூடாது.
இது என்ன ஒரு நிர்வாகம்? இது என்ன இது இது என்ன இது? எல்லாம் கேலி கூத்தா போச்சு. மக்களை நீங்க சொல்லுங்க, ஒரு விபத்து நடந்திருக்கு வெளிநாடுகள்ல, கார்ல செத்துட்டான், நீங்க பக்கத்துல போக விடுவானா போலீஸ்காரன்? விட மாட்டான். அந்த கேஸ் முடிஞ்சு அதை டேப்பை காட்டி பிளாக் அடிச்சு விட்டுருவான், விடவே மாட்டான். போலீஸ் விசாரணை முடிஞ்சு நீதிபதி வந்து அந்த போக மட்டும் விட மாட்டான் இல்லையா? இங்க போய் பார்த்தா உள்ளுக்குள்ள எல்லாம் இழுத்துட்டு எல்லாம் பாக்குறான். ஆளே போலீஸ்காரனுக்கு போன் எடுத்து கொடுக்கறது அங்க அதுல நிக்கிறவன் எடுத்து கொடுக்குறான்டா. என்னடா இது? இதுக்கு பேர் என்ன இருக்கு? அப்ப ஏபி பயங்கரவாதி ஆண்டா இப்படித்தான் இருக்கு. ஏபி பயங்கரவாதிகள் இப்படித்தான் நாட்டை கட்டு குட்டிச்சூராக்கி வச்சுட்டான். ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு படிப்பட்ட சமூக, ஒரு படிப்பறிவட்ட சமூகமாகவும் அது மந்த மேய்க்கத்தான் லாய் கண்ட மாதிரியும் ஒரு திசையை திருப்பி விட்டுருக்கான். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நடவடிக்கை. இதுல தமிழ் மக்கள் கொஞ்சம், உலக தமிழ் மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இதுல நீங்கள் அதை தவறிட்டீங்கன்னா காணாம போயிடுவோம். தம்பி நான் சொல்றதை பொய் என்றால் வருங்காலங்கள் நடக்க போது. இன்றைக்கு இரவுக்கு அல்லது வரும் 72 மணி நேரத்துக்குள்ள ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம். ஈரான் இஸ்ரேல் நடந்துச்சுன்னா கப்பல் வராது. இப்ப உடனே கேஸ் எரிபொருள் டக்குன பசுக்கணி மேல ஏறும், போராட்டம் படிக்கும். நான் சொல்றேன் பாரு, அட்டமத்த சென்னை சொன்ன இதுதான். இங்க அடிக்க கப்பல் போவாது. இலங்கையில டக்குன எரிபொருள் விலை ஏறும். விலை ஏறினா எங்கட மக்கள் ரோட்டுக்கு வரணும். அது பாவை கக்குசு போறதுக்கு மோட்டர் சைக்கிள போன மாடி இல்லை, பெட்ரோல் இல்லை, கேஸ் இல்லை, எரிபொருள் இல்லை, வீதிக்கு வரணும். பேந்தாங்க அரகளியா டெண்டு அது ஓயாது. இந்த அரகளியா ஒரு மாசத்துல நிக்காது, கட்டஸ்வரம் இல்லை, 6 மாசத்துக்கு மேல நிக்கும். இது இந்த மாதிரி நடக்குதா இல்லையான்னு 6 மாசத்துல துட்டைச்சு வலிச்சு முழு அரசியல் கட்சியில ஓட விட்டு தான் அது அமைதிக்கு வரும். அதுக்குள்ள பிராந்தியாவும் சர்வதேசம் உள்ளுக்க போந்து அவன் செய்யறலாம் செஞ்சு விட்டுருவான். அவன் எல்லாம் தண்டை கட்டப்படுக்க உணர்ந்துவான். ஷேட் எல்லாம் ஓவர் தான். இப்ப பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில் ஒன்றரை புராணம் சேத்தி துளைஞ்சுது. இப்ப பைத்தியக்காரன் நான் சொன்ன அந்த முருகன மாதிரி கோணத்தோட நீ போவாரு, விரைவில் அவருக்கு நடக்கும் பாரு, விரைவில் நடக்கும் பாரு. 2 பேரும் நீங்கள் தேடினாலும் காண கிடைக்காது, எல்லாத்தையும் போட்டு ஓடி ஒழிச்சிருவான். இந்த கடந்த காலங்களில் செய்த அவதூறுகளுக்கும் நீங்கள் செய்த இந்த அள்ளப்பறைகளுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கான ஆப்பு இருக்கு. இந்த கர்மா அப்படிதான் தான் சொல்றது. இவைய தூக்கி பிடிச்சு கொண்டு பின்னால தெரிஞ்சவையும் இவைக்கு முகம் மூடி போட்டு கொண்டு அலைஞ்சவன் இவைக்கும் இருக்கு சம்பவம். நடக்குது இல்லைன்னு பாரு. இது மனிதன் ஏதோ கோபத்துல சொல்றான்னு நெக்காத, இது நாட்டாக்கு நீ எழுதி வச்சுக்க. நான் சொல்றது இப்ப நடந்துட்டு பாத்தியா, அடுத்த சொல்றான் பாரு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் வரும் மாதங்கள்ல, வரும் கிழமைகள்ல, வரும் காலங்கள்ல இலங்கையில நடக்கும், நடந்தே தீரும். வேற வழி இல்லை. இப்ப இவரை அவங்களோட நோக்கம் கல்வி அமைச்சர் நோக்கம் பிரதமரை தூக்குறது. அவரை தூக்கிதான் இப்ப ஆற கொண்டு நாங்க இருக்கிறோம். இங்கதான் சிக்கல், இங்கதான் செக்மெண்ட் நடவடிக்கை இருக்கு. இதுல நிறைய தான் வருவார், நிறைய கொண்டு வரதான் விளையாட்டு. நிறைய குந்திச்சேன்னா இவரை விட மாட்டான், கொஞ்ச நாளைக்கு இழுத்துட்டு போவான். அதுக்குள்ள இப்ப அடுத்தது அவங்களுக்கு தெரியும், இவர் இந்த ஆட்சியில இருந்த இவரையுமே மக்கள் நம்ப மாட்டான். அப்ப சைத்துக்கு மட்டும்தான் ஆதரவு இருக்கு. இப்ப சைத்தை கொண்டு ரணிலும் சேர்ந்தோட வருவார். அதான் இப்ப போன உள்ளுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப சைத்தோட டக்குன எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி மீண்டும் அந்த கட்சியா கொண்டுருவாங்க. அதுக்குள்ள நின்று போட்டிடுவாங்க. எல்லாரும் போட்டியிட்டு அங்க நாங்கள் தீர்வு கொண்டு வரோம்னு நாங்கள் நல்ல பிள்ளை மாதிரி நடிப்பான். இது நடக்குது விளையாடுவாரு. இவங்களோட திட்டமே இதுதான். அப்ப உடனே அவன் பார்த்திருப்பாங்க, இனி ஏமாத்திடாத மக்களை, சர்வதேசத்தையும் ஏமாத்திடாது, இவங்க வரப்போறாங்க. அப்ப இவங்களோட சர்வதேசத்தின் அந்த இன்ஃபுளுன்ஸ், அந்த அவங்களோட ஆதிக்கம் இல்ல தாக்கம் அங்க கூட வந்துடும். இனி வேற வழி இல்லை, போய்த்தான் ஆகணும். அல்லது கட்சியை காப்பாற்ற முடியாது. சரி, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது இன்னைக்கு இலங்கையுடைய மிகப்பெரிய கட்சின்னா யூஎன்பியும் எஸ்எல்எஃபி தான். இந்த 2 கட்சியில் இளமட்டைக்கு என்ன கழுதை கட்டரும்பு போன கதையா கிடைக்கும். ஒரு கட்சியை காப்பாற்ற முடியல. கட்சியுடைய கொள்கை என்னடா? இன்னைக்கு எஸ்எல்எஃபி என்றது இன்னைக்கு பேசப்பட்ட ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமான கட்சி. இன்னைக்கு எங்க அது? இந்த யூஎன்பி என்றது இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி என்றது இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான கட்சி. இன்னைக்கு என்ன ஆச்சு கட்சிக்கு? அப்ப கட்சியினுடைய தலைமைகள் தனிநலனுக்காக செயல்பட்ட காரணம் கட்சியை மக்கள் மத்தியில் துளைச்சிட்டாண்டா. இங்கெல்லாம்
கட்சி வாழமாட்டா அவன் தலைமை மாறுவான்ட்டான். நம்ம நாள்ல மட்டும்தான் கட்சி போனாலும் பரவாயில்ல, அவன் தலைமை மாற மாட்டான். சாகு மட்டும் அப்படியே பிடிச்சுக்கொண்டே இருக்கிறது. சம்பந்தர மாதிரி சாகும் வரைக்கும் வந்தான்டா பாராளுமன்ற உறுப்பினர். பண்ணி என்ன கிழிச்சிங்க? இதுகளை பற்றி இவனும் இங்க பேசுறதுக்கு யாரும் இல்லை. இதை பற்றி எடுத்து பேசுங்கள் உறவுகளை, இதுகளை கடத்துங்கள். நீங்கள் தேவையற்ற கதை உடனே போட்டா இலங்கை தமிழர் கட்சி அல்லது சைக்கிள் கட்சி, இதை விட்டா வேற ஒன்றும் இல்லை. அல்ல 1.5 வருஷமா இந்த பைத்தியக்காரனை பற்றி கதைக்கிறீங்களே. ஒருவன் பைத்தியக்காரன், எப்ப பார்த்தாலும் இவனை பற்றி கதை. ஏன் கதைக்கிற? எவனாவது கதைச்சா உனக்கு கேளு, இவனை பற்றி எதுக்கு கதைக்கிற? என்ன பண்ணி கிழிச்சிட்டான்னு கதைக்கிற? சொன்னதெல்லாம் என்ன? அப்ப அதை கதைக்கலாம் நீ எல்லாம். அப்ப உட கேளுங்க வந்து, அப்ப உங்களோட வீட்டுல என்ன பக்கத்து வீட்டுக்கானு கேளுங்க, அது திருப்பி கேள்வியை கேளுங்க. அதில் பாயப்பத்துவர் அவரை கொண்டு கதைக்க விட்டு இந்த இவங்கட இது எல்லாம் நிறுத்த போகுது தம்பி. இனி அது காலம் கடந்துட்டு இனி சரிப்பட. இனி எவன் அவனை பற்றி பேசுறீங்களோ நீங்க காணா போவீங்க. பைத்தியக்காரனை பற்றி இனி எவனெல்லாம் பேசுறானோ நீங்க காணா போவீங்க. இரண்டாவது, இந்த ஏவி பயங்கரவாதியை பற்றி இனி எவன் கதைக்கிறானோ அவை காணா போவிடும். இப்ப காலம் தலகளா மாறிட்டுது. இப்ப ரெண்டிங் வேறு வர போகுது. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? இதுதான் நிலவரம் சொல்றது. கால கணிப்பு என்பதும் கால நிலவரம் என்பதும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள பழகுங்க. ஆக இன்னைக்கு மேலையெல்லாம் யாரெல்லாம் வரப்புங்க வாங்க, நான் ஏற்றி விட்டு பேசுறேன். ஒரு பாட்டு நான் போட்டு வரேன், எல்லாம் வாங்க. நாங்கள் மேலே உங்களை ஏற்றி விட்டு கதைக்கல, நாங்கள் அடிச்சு பிரட்டமெல்லாம் குட்டைச்சாட்டு வைக்கிறீங்க. வாங்க இன்னைக்கு தலைப்புக்கு 2 கதைக்கணும், இல்லைன்னா இறக்கி விட்டணும். 6 விதி இருக்குது, அதுக்கு 2 கதைக்கணும். பா இன்னைக்கு உங்களை நான் மற்ற மாதிரி விற்கிறீங்க பா மேல. ஆக இந்த விடயங்களை நீங்கள் காதல போட்டு பயணிங்கள். இல்லைன்னு சொன்னீங்க நீங்க காணாம போறீங்க. நீங்கள் காணாம போறீங்களா வாழ போறீங்களான்றத நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்க. என்னால வருத்தம் ஐயா, காய்ச்சல் ஏறாத கிடக்கு. அப்படி இருந்து 2 மத்தில நான் கதைச்சு முடிக்க வேண்டிய தேவைப்பாடல இருக்கேன். கடத்தி விடணும்னு பார்க்குறேன். யூடியூப்ல செய்தி விடணும்னா ஏழாத கிடக்கு. என்ன வருத்தம் காய்ச்சல். சரி வாங்க, காவியாவுடைய பாட்டு என்ன? எந்த பாட்டு? காவியாண்ட என் பாட்டு போட்டு பரவாயில்ல. காவியாண்ட பாட்டு வந்து போட்டுறேன். 29வது பாடலாச்சு போட்டுட்டு மேல வாங்க, நான் கலைப்பு. அடுத்த விஷயத்தை பற்றி உடைக்கிறோமா? ரைட். நான் போகிற பாதை சரியோ தெரியவில்லை, யார் தந்த விதியோ எனக்கு இது புரியவில்லை. தூரத்தில் தெரிகிற வெளிச்சம் எல்லாம் நீ செல்லும் வழியோ எனக்கு புரியலடா. யாரோடும் பேசும் அவ விழிகள் ஏனோ என் விழி காண மறுக்குது. பிடிக்காம போனதோ பிரியம் கொண்ட மனதை அவனிடத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு, எனக்கு மட்டும் ஏனோ இல்லை. என்னை மட்டும் ஏன் பிடிக்கவில்லை? தனிமையிலே இதுதான் விதியோ, இதுதான் வாழ்வோ? நான் போகிற பாதை நீ சரியோ தெரியவில்லை, யார் தந்த விதியோ எனக்கு இது புரியவில்லை. வழிபோக்கர் கேட்டால் சிரிப்பை தருகிறேன்.
மனதிலே அன்பை பொழிகிறாய், என்னிடம் மட்டும் ஏனோ வெறுப்பை காட்டுறாய், ஏனோ வெறுப்பை காட்டுறாய். அவன் கருணையில் ஏழை அடி உலகம் ஏறி ஆடுதே, பக்கம் இருக்கும் என்னிடம் பாசம் காட்ட மறுக்குதே. இதை நினைத்தே அழுகிறேன், அதனால சண்டை போடு. எனக்கு உயிரா நீ இருந்தா அது போதும் எனக்கே, அது போதும் எனக்கே. இதுதான் விதியோ, இதுதான் வாழ்வோ, அன்பை தேடினால் அழுகைதான் மிச்சமோ, அழுகைதான் மிச்சமோ. நான் போகிற பாதை சரியோ தெரியவில்லை, யார் தந்த விதியோ எனக்கு இது புரியவில்லை. தூரத்தில் தெரிகிற வெளிச்சம் எல்லாம் நீ செல்லும் வழியோ, எனக்கு புரியலடா, எனக்கு புரியலடா. இந்த பாடல் யூடியூப் பக்கத்தில் 586 பார்வையாளரை கொண்டது. குறிப்பிட்ட சில மொழித்தீளங்கள்ல. வாழ்த்துக்கள் காவியா, தொடர்ந்து எழுதுங்கள். எதிர்வரும் நாட்களில் என்னுடைய பாடல்கள் வர இருக்கிறது. சோர்ந்து போகாமல் பாடலை எழுதுங்கள். பாடல் எழுதுகின்ற பொழுது பாடலுக்குள்ளே உங்களை முன்னிறுத்தி விடுங்க. அதுக்கு வந்து கருத்தெல்லாம் சொல்ல வராதீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். எதிர்காலங்களில் மேலும் பல பாடல்கள் எழுதணுமென்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த மாச கடைசியில் 500 பாட்டு நான் பிடிச்சிடும். அது வேற, அதை பற்றி கவலை இல்லை. ராத்திரிலாம் போட்டெல்லாம் அடிச்சு எல்லாம் நொறுக்கி வச்சிருக்கோம். நாளையிலேருந்து எல்லாம் வித்தியாசமாக வரும். டோன்ட் வரி. எப்பொழுதுமே எங்களை ஒருவன் எப்பொழுதும் பலவீனமாக்க வரலாமா, அந்த நேரத்தில் அதை சாதகமாக எடுத்து பாதகத்தில் சாதகம் எடுத்து நாங்கள் அதில் வந்து எங்களோட சாதகத்தை திறமையை வெளிப்படுத்துறதான் தனித்திற நாளும் என்று. ஸோ அதனால நாளையிலேருந்து நாங்கள் வரும். ஒவ்வொரு நாளைக்கு 4 பாட்டு நாங்கள் போடுவோம். போட்டவொன்னே தான் நாங்கள் இந்த 18 நாட்களுக்குள்ள குறிப்பாக அந்த 500 பாட்டை நாங்கள் முடிக்கலாம். ஸோ நம்ம அதில் ரெடியாக இருக்கும். நாளைக்கு திருமதி வன்னிமேந்தன் மற்றும் கோம்பித்தச்சி போன்றவருடைய பாடலாம் வர இருக்கிறது. எல்லாம் போட்டு அடிப்போம். தியாகின்ற பாடலாம் வர இருக்கிறது. எல்லாத்தையும் போட்டு அடித்து நொறுக்கி விட்டுரும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இந்த இடத்துல அரசியல் பேசிட்டோம். யாரை நாங்கள் மேலே ஏற்றி விட்டு கதைக்கலன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு 6 விதி தலைப்பி தான். அனுர அரசாங்கம் பாலுமா கபலுமா தலைப்பி தான். 6 விதிகள் இருக்கிறது. 1, பைத்தியக்காரன் பைத்தியனை கதைக்கூடாது. 2, அவதூறு பேசக்கூடாது. 3, புறதலங்களை பற்றி பேசக்கூடாது. 4, கட்ட வார்த்தை பேசக்கூடாது. 5, தலைப்புக்குள்ள பேசணும். 6வது வந்து நீங்கள் பேசிக்கல, நீங்க கேள்வி கேட்டா அதுக்கு பய சொல்ல என்ன விடணும். ஏன் கேள்வி கேட்டா கேள்விக்கு பய சொல்லணும். நேரடி பய சொல்லணும். சுத்தி ஒழிச்சு வரக்கூடாது. இந்த விதிகளுக்கும் இந்த விதிகளுக்கு நீங்கள் கட்டப்பட்டீங்க என்றால் நீங்கள் மேல வாங்க பேசலாம். வந்து அநாகரிகமா நீங்கள் பேசினீங்கன்னா எதிர்வரும் நாட்கள் உங்களை மேல எடுத்து கதைக்க மாட்டேன். எதிர்வரும் நாட்கள்ல இதே அடியில் நீங்கள் மேல வந்து கதைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நாகரிகமா பேசுங்க. அப்படி இல்லை, இப்படித்தான் பேசுவீங்கடா, நாங்கள் மேல வந்து எடுத்து வேற நாட்கள் எடுத்து கதைக்க மாட்டோம். இது விதி. இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் பேச விரும்பினால் நீங்கள் மேலே வாங்க, உங்களை ஏற்றுறேன். இன்னும் வந்து 44 நிமிடங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளாக நான் உங்களை எடுத்து கதைக்கலாம். யார் யார் வர போறீங்க எல்லாம் வாங்க. கருத்து கந்தசாமி எல்லாம் வாங்க. தலைப்புக்கு 2 பேசுவோம். வாங்க வாங்க. யாரெல்லாம் வர போறீங்க? ஓகே, ரைட். ஒரு ஐடி ரொம்ப நேரமாக ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கு. ரைட், நன்றி. வாழ்த்து அவனுக்கு நன்றி. வாங்க. யோசனை வர இல்லையா? ஏற்றி விட்டு கதைக்கிறான் இல்லை, வண்டி வந்து கேட்கணும். எல்லாம் பாபா பேசுவோம்பா. யார் வாரீங்க? வாங்க. ஒரு தினம் இல்லை. அப்ப இந்த இடத்துல மக்களாகிய நீங்கள் வந்து தெளிவோட அறிவோட இருக்கணும். இந்த அரசியல் என்றது வந்து மிக மிக முக்கியமானது. ஒரு பாரதூரமான ஒரு நடவடிக்கைகள் இன்னைக்கு போய்கொண்டு இலங்கை வர நாட்களுக்குள்ள எனது கணிப்பு சரியனால் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் இன்னைக்கு நாட்டுக்கு இறங்கி நின்று கதைக்க போறோம். அவ்வளவுதான். தயவுசெய்து மேலே வருகிற உறவுகளுக்கு நாங்கள் 6 விதி சொல்லிக்கிறோம். தலைப்புகளை பேசணும். தலைப்போட வர பேசக்கூடாது. நீங்கள் பேசினப்புறம் நான் கீழே இறக்கி விட்டுருவேன். நான் உங்களை மேலே விட மாட்டேன். இது விதி. ஏன்னா உங்களை இறங்கினதை நான் மற்ற கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் மேலே நிற்க விட்டு நான் மற்றவர்களுக்கு கதைக்க மாட்டேன். இந்த தளம் ஒருபோதும் அப்படி செய்யாது. எனவே இந்த விதிகளை புரிந்து கொண்டு வாருங்கள். ரைட். யாரெல்லாம் பெற போறீங்க? யார் இந்த ஐடியா? மர்ம மாயாவி மேல ரிக்வஸ்ட் அவராது அவராத கல்லறி அறியல்
அவர் வந்து என்ன கதைக்க போறாரு? முகமூடி போட்ட மர்ம மாயாவிலுக்கு இங்க என்ன அறுவு? கடைசி நான் ஏத்த மாட்டேன், கதைக்க மாட்டேன். ஆனா 1 லட்சம் ரோஸ் அடிமையில் ஆயிட்டேன். ஆனா வணக்கம் 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 மேல வந்துட்டேன். மர்ம மாயாவி வந்து நிற்கிறார், முகமூடி அவர் பிள்ளையார் வந்து நிற்கிறார். 1 லட்சம் ரோஸ் அடிங்க, மேலே ஏற்றி கதைக்கிறேன். அடிக்கிறீங்களா? அது இல்லாட்டி நான் மேலே ஏற்றி கதைக்க மாட்டேன். முதலாவது கேள்வி, 1 லட்சம் ரோஸ் அடிச்சா மேலே ஏத்துறேன். 2வது, முகத்தை காட்டி கதைக்கணும். முகத்தை காட்டி கதைக்கணும். 2 ஆப்ஷன். முதலாவது ஆப்ஷன், பிள்ளையார மேலே ஏத்துறேன்னா 1 லட்சம் ரோஸ் அடிக்கும். 2வது, உங்களுக்கு 30 நிமிஷம் தரப்படும், நீங்க பேசலாம். 2வது, முகம் காட்டி கதைக்கும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. இந்த 2 ஆப்ஷனை ஏற்றுக்கொண்டா நான் மேலே ஏற்றி கதைக்கிறேன். முகத்தை காட்ட மறக்கிற முகமூடி மாயோட நான் கதைக்க மாட்டேன். முகத்தை காட்ட மறுக்குது, நான் தான் தமிழ் தேசியவாதி, நான் தான் தமிழ் தேசிய அரசியல்வாதின்னு வர்றது நான் வரமாட்டேன். சரியா? உங்களை மாதிரி கபோதிகளுக்கெல்லாம் நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீங்களாம் யாருன்றதா மக்களுக்கு தெரியும். உங்களோட கொட்டம் கீதில் அடங்கும். இன்றைக்கு கல்வி அமைச்சுக்கு முன்னா வந்துட்டான் பாத்தீங்களா? கல்வி அமைச்சுக்கு முன்னால வந்து ஊட்டிட்டார் விமல் வீரவன் தான் களத்துல வைக்கணும். மாப்பிள்ள வாழ்த்துக்கள், மாப்பிள்ள ஏ ஹிந்த் சொல்லணும். அப்படி வாழ்த்துக்கள், பாராட்டு. அடிச்சு நொறுக்கு விடாது. கோத்தவாய ஒழிச்சது நீதான், வாழ்த்துக்கள். அப்ப இவர் ஆட்ட ஆளுன்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். யூடியானா இலங்கையை விட்டு வெளியில போய்க்கல, ஏன் போனவா? அமெரிக்காவுடைய இலங்கை தூதர் வந்து இலங்கையில இருந்து எம்பசில இருந்து அவங்க பதவி முடிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிக்கிறாங்க, அறிக்கை கொடுத்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அங்க நாட்டை விட்டு கிளம்ப போறாங்க. இப்ப பெரிய சம்பவம் நடக்க போகுது. அவரை அங்கே அமெரிக்கா வைத்ததுக்கு காரணமே மிக முக்கியமான டிப்ளமேட்டிக்கான நடவடிக்கையில அமெரிக்கா ஈடுபட்டது. மிக ஒரு சாணக்கியமான ஒரு அம்மணின்னு சொன்னா அமெரிக்காவுடைய இலங்கை தூதர் ஜூலியானாவை சொல்லலாம். அவர் பல கட்சியோடையும் நல்ல நெருக்கமான உறவுகளை போனி கொண்டவர். மற்ற தாங்கள் நினைச்சதை சாதுரியமா நகர்த்தி கொண்டு வந்தவர். அதுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு முதுகெலும்பாக நின்று அந்த களத்துல நல்ல பணிகளை ஆட்டினவரான் அமெரிக்காவுடைய இலங்கையினுடைய தூதர் ஜூலியானா. அவர் வந்து எனக்கு அவர் ஒரு நல்ல மரியாதை எனக்கு இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு கட்டுத்தனம் மிக்க ஒருவர். நினைச்சதை செஞ்சிட்டாங்க. அப்போ எங்கட நாட்டுக்குள்ளே வந்து எங்கட நாட்டுக்காரரைய வச்சு நல்லபடியா அவர்களுக்கு பெரிய ஊடகவியல் எல்லாம் இருக்காங்க. எல்லா பக்கத்துலயும் அவங்களுக்கு எங்க ரெடியா வச்சுதாங்க. அப்ப வரும் நாட்கள்ல எங்களுடைய இலங்கை வந்து இன்றைக்கு ஈரான்ல நடக்கிற சம்பவம் இங்க நடக்க போகுது. மத்திய கிழக்குல அங்க ஆட்டம். இங்க நடக்க போற சம்பவம் தான் இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை, பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை. பங்களாதேஷ்ல முடிஞ்சிட்டுது. பங்களாதேஷ்ல தூண்டி விட்டது இந்தியா. இப்போ இதே சம்பவம் தண்டை நாட்டுக்கு வந்தா நீ என்ன செய்ய போற? பாகிஸ்தான்ல கொண்டே குண்டை அடிச்ச, அங்க இவ்வளவு பேர பழைய இப்ப படிக்குதான் கூட பகுதி இல்ல. பாத்தியா? இதெல்லாம் இவன் பலசினத்தை அடிக்கிறவன் செஞ்ச வேலை. அவன் தான் எல்லா பிளானிங் அவன் தான். அவன் உடைக்க போறான் அம்மா உன்னைய. நீ நாங்க சொல்ல விட பைத்தியக்காரன் குழப்பவாதி என்பா. நீ இருந்து வாரேன். அவங்களோட நகர்வு, அவங்கள ஒரு நீண்ட காலமான ஒரு நீண்ட நெடிய ஒரு பிளானிங்கோட அவனுக்கு இறங்கியிருக்கான். இது மிகப்பெரும் ஆபத்தை அங்க கொடுக்க போகுது. மிகப்பெரும் ஒரு ஆபத்தையும் அபத்தத்தையும் கொடுக்க போகுது. அனுராண்ட கதை முடிஞ்சுது. அவருக்கான வாய்ப்பு நான் பலமுறை சொன்னேன். அவருக்கு வந்து ஐயா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. 10 நாள் தசம் என்று பொருள். அப்ப தச அவதாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய இந்த விடயங்கள் ஊடாக பல சாதனை நீங்க செய்துட்டு போங்க. இலங்கை வரலாற்றில் தமிழர்கள் சிங்களவர்கள் உங்களை கொண்டாடக்கூடிய வகையில நீங்கள் நடந்திருக்கணும்னு சொன்னோம். கேட்கல. இந்த தமிழ் கொஞ்சம் மேதாவின்னு கொஞ்சம் தெரியுது. வயசு போனது சுடலில் போய் படுக்க வேண்டியது. இவதான் இப்ப அரசியல் கொள்கை வாப்பாளர்கள், அவரெல்லாம் பெரிய கருத்தாளர்கள், அரசியல் திருப்பத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் இவர் தான். நீங்கள் முழுவதும் இனவாதத்தை காக்கி கொண்டு இந்த பலசரோட சேர்ந்திருந்தோண்டு யாழ்ப்பாணத்தக்காரனை அழிக்கணும். ஜாப்பானி அதாவது யாழ்ப்பாணத்தான அழிக்கணும். அதான் இவங்கட பறி முழுக்கு. அப்ப இவங்களுக்கு யாழ்ப்பாணக்காரன் மண்டில குத்தணும், அவனுக்கு யாழ்ப்பாணத்தை தாங்களுக்கு ஹெப்பட்டணும். அப்ப 2 பேரும் கூட்டு சேர்ந்து இப்ப அடி நடக்குது. ஏன் யாழ்ப்பாணத்தை அழிக்கணும்னு சொல்லுங்க. அங்க இருந்தான் தலைவர் வந்து. அப்ப இன்னைக்கு வல்வெடுத்துறையில போய் எங்க ஒரு அம்மாவை கட்டி பிடிச்சு கொஞ்ச நாள் இல்ல, அதுல இருந்து இவங்களுடைய இந்த அராஜகம் தான் ஏபி பயங்கரவாதிகள் கதை. சரி, நல்ல அதாவது நான் பல முறை சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு இலங்கையராக ஐக்கியப்பட்டவனாக இப்ப இவருக்கு கவலைப்படுவார் பாருங்க. இவங்க இந்த 1.5 வருஷத்துல இந்த அவர் கோத்தபாய 2.5 வருஷம், இவங்க 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள பதவி இலங்கையுடைய வரலாற்றுல
மிக குறைந்த காலங்கள் ஆட்சியில் இருந்த போன ஒரு பேரோ விளப்பறோம். இன்றைக்கு யூடியூப்ல வெளிப்படையா கதைக்க வலிக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் நடக்க போகுது. அந்த இன்ஃபுளுன்ஸ், அதாவது அந்த அந்த ஆதிக்கம் தாக்கங்கள் எப்படி எங்கட மண்ணுல இருக்குமன்றதை பற்றி இவங்க சிந்திக்க மறந்துட்டாங்க. எல்லாம் மூடி மறைப்பு திசை திருப்பி கொண்டு வந்தது. அதனுடைய அந்த எதிரலியை வந்து அது வேற மாதிரி பார்த்துருக்கோம். அப்ப அதை உடைச்சு பேசுறதுக்கு இங்க யாருமே இல்லை. தம்பி நான் மட்டும்தான் அதை உடைச்சு கதைச்சேன். அப்ப இவங்களுக்கு எதிராக நான் இந்த சமகால அரசியல் நிலவரங்களை ஒரு சரியான ஒரு சாணக்கியமான முறையில நான் எடுத்து வச்சு கொண்டு வந்தேன். அப்ப இந்த கருத்து வந்து இவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தம்பி சொல்றதுல உண்மை இருக்கு, லொஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றாங்க. இருந்தாலும் இவனை விடக்கூடாது. இவன் வந்து பார்த்தா பைத்தியக்கார மாதிரி, ஆனால் விசரன் சத்தி எடுத்த மாதிரி இவன் சொல்றதுல உண்மை தன்மை பல இருக்கு அப்படின்றத அவன் கணிக்கிறான். உலக ரீதியாக அவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா வெளிப்படை சொல்ல முடியாதுக்கிறான். சொல்லிவிட்டா நான் பெரிய ஆளா போயிடுவேன். அது நோக்கம் இல்லடாப்பா. அப்படியாப்பா, நீங்களாம் பெரிய வயசுக்கு வந்தவர்கள், அது இங்க நோக்கம் இல்லை. நாங்கள் எங்கட இலங்கையராக முதல் வாழுங்க. முதல் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஒன்றுபட்டு வரணும். அல்லது அவன் வெள்ளக்காரன் வந்து குந்த போறான்டாப்பாங்க. இவன் ஆங்கிலேயன் ஒல்லாந்தனை அந்த நாள்ல இடுத்தி எழுப்பப்பட்ட நமக்கு தான் தெரியும். வந்துட்டான்டா அவன் திருப்பி எழுப்பிலடா. இன்றைக்கு ஈராக்ல போய் அமெரிக்கா கூத்தி ஜோர்ஜ் புஷ் இதுல போய் இருந்தான் 2000 ஆண்டு. இன்றைக்கு 25 வருஷம்டாப்பா ஒலிம்பி போக மாட்டான்னு நிக்கிறான்டா. நான் போக மாட்டேன், நஷ்டம் எடுத்து அனுபவிக்கிறேன். பில்லியன் நாட்டை வித்து தான் கொடுக்கணும் அவனுக்கு. ஏன்னா எண்ணிய களவெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஈராக்குடைய செய்திகள்ல ஈரானுடைய செய்தி தலைப்புல வருது. அப்ப நாட்டுக்கு வந்தோன்னா அவங்ககிட்ட கனிம வளத்துல கண்ணை வச்சிருக்காங்க, தேயிலையில கண்ணை வச்சிருக்காங்க, ரப்பர்ல கண்ணை வச்சிருக்காங்க. அதை விட பிரதான நீர் முக்கியமா இருக்கு. போவைக்க சுடுகாடு ஆக்கிட்டு போயிடுவான். இப்ப அவங்க தென்னாசியா நோக்கித்தான் இனி 2040ஆம் ஆண்டு தெற்கு ஆசியா நோக்கித்தான் இவங்களோட படையெடுப்பு இருக்கு. சீனா வடக்கிறதுக்கு தெற்காசியா கட்டுப்பாடு கொண்டுருவான். எல்லாம் பிச்சைக்கார நாடுகள் இதெல்லாம் அடிமைப்படுத்தி விட்டுருவான். போட்டி ஓட்டு பிரெஞ்சுக்காரன், ஐரோப்பியக்காரன், ஜேமன்காரன் இவங்க போட்டி ஓட்டி நீ வந்து ஆக்கிரமிக்க போறாங்க நாடுகளை. ஆக்கிரமிச்சு விட்டு அங்கோடைய ஒரு கொலனியா கொண்டு போறாங்க, பழங்காலத்துல குயின் செஞ்ச மாதிரி. அப்ப இந்த விஷயங்களை எடுத்து கதைச்சு ஒரு மக்களுக்கு ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்தி இந்த அரசியல்வாதிகள் போடுற பிள்ளைகளை நிவர்த்தி செஞ்சு அதை தடுப்பதற்கான எந்த ஒரு வழிவகையும் உங்கள்கிட்ட இல்லை. அதுக்கான வகைபாகங்கள் எதுவுமே இல்லை. அதைப்படி எந்த சிந்தனையும் இல்லை. இன்றைக்கு வெனிசுவேலா நடந்த சம்பவம் வந்து அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கு விடுக்கப்பட்ட மிக எச்சரிக்கை. இன்றைக்கு ட்ரம்ப் தண்டை இதுல இருந்து விட்டுருக்க, நான் தான் ஆக்டிங் அடுத்த, அதாவது பிரதி ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நான் சொல்லத்தான் நீ கேட்கணும். எப்படி இருக்கு பாத்தியா? அப்ப இதுகளை பற்றி எவனுமே மனம் திறந்து கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. தம்பியா விட்டா மேல ஏறி வந்தா தண்ணியை போட்டு கதைக்கிறது, தண்ணியை போட்டு வெத்திலையும் பாக்கையும் போட்டு கதைக்கிறது. இவங்க இதை விட்டா எந்த பதிலும் இல்லை. நீங்கள் அதாவது ஒரு நேர்மை உள்ள மக்கள், மண்ணையும் மக்களை நேசிக்கக்கூடிய மக்கள், இந்த தம்பி பேசுகிற வன்னிமேந்திரன் தம்பி பேசுகிற இந்த அரசியலை போன்று எங்கேயாவது இந்த டிக்டாக்ல யாராவது பேசுறானா? அனுராவுக்கு எதிராக இவனாவது கருத்து வச்சு பேசுறானா? இல்ல. அனுரா வாழ்வார், அவர் நல்லா வாழ்வார். இதை விட்டு அவங்களுக்கு வேற என்ன? அவனோட ஊழல் இனிவரும் நாட்கள்ல இவன் சந்திரசேகரன் எவ்வளவு அடிச்சவர், எவ்வளவு ஒதுக்கினோம், அவனுடைய ஆக்களை இனி இவருக்கு எதிராக வருவான். சம்பளம் கொடுக்காம என்ன செஞ்சவர் முழுக்க இனி ரெண்டும் தலைகளாக வரும். நான் கடந்த ஆண்டே சொல்லிவிட்டேன், விரைவில் மாப்பிள்ளை வீட்டை போவார், இவங்களோட ஆக்களை இவங்களுக்கு எதிராக கொண்டு வருவாங்கன்னு சொல்லிவிட்டேன். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு போராட்டம், சும்மா ஒரு பம்மத்தை போட்டோம் நீங்க நினைச்சீங்கண்டா அதை கையை விட்டுரு. இப்போ ஈரான் அடிக்கல, இப்ப ஈரானுக்கு அமெரிக்கா பழுக்க அது 100% உறுதியா அடிக்க போறாங்க. இஸ்ரேல் அடிக்க போது, அமெரிக்கா அடிக்க போது, சம்பவம் நடக்க போது. முதலாவது வந்து நான் நினைக்கிறேன் மத தலைவரை போடுறது, 2வது ஈரானுடைய ஜனாதிபதியை போடுறது, 3வது ஈரானுடைய தளபதி உலக தலைவதியை போட்டு தள்ளி போட்டு நிர்வாகத்தை தங்களோட கட்டுப்பாடுகளை எடுத்து அங்கத்தை எண்ணெயை எடுத்து அவங்களை அடிமைப்படுத்துறான்னு போயில. அப்ப அணு உலைகள், ஏவுகணை தளங்கள் எல்லாம் விலக்கு வச்சு அடிக்க போறாங்க. ஏவுகணை தளங்கள், அணு உலைகள் இதெல்லாம் வச்சு அடிக்க போறாங்க. அடிச்சா இந்த போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் 1 மாசத்துக்கு மேல நிற்கும். 1 to 3 மாசம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது ஒரு 3 மாசம் மட்டும். இவங்க திட்டம் வேண்டாம், இந்த அடிக்க போற ஐடியா வந்து இஸ்ரேல் நிப்பாட்ட மாட்டான், ஈரான் மேல நிப்பாட்ட மாட்டான்.
இப்ப பாலஸ்தீனத்துக்கு மேல அந்த ஹமாஸும் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து இன்னைக்கு 2 வருஷத்துக்கு மேல இழுத்துன்னு போறான் இல்லையா, குளிர்ல கூட 4 பிள்ளைங்க செத்து போயினாங்க. அதே மாதிரி ஈரானுக்கும் அடிச்சு தொடர்ந்து அந்த அதை ஓய்வு கொண்டு மாட்டான், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். உள்கட்டமைப்புல சிதைக்கிறதோட நோக்கம் பட்ஜெட் மக்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பி அந்த அரச நிர்வாகம் இயங்க முடியாத மாதிரி கொண்டு வர்றது. அப்ப தளபதியில போட்டு தள்ளுறது, இதான் அவனோட நோக்கமா இருக்கு. அப்ப அவன் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு 3 மாதம் அதுக்கு மேல வந்து இந்த போராட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு குவைத் ஈராக்ல யுத்தம் நடக்கல, இன்னைக்கு என்ன பாதிப்பு வந்த மாதிரி இனிஞ்ச நடக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பத்தம் தான். இப்ப ஈரான் மேல அடிச்சுட்டா இன்னும் விலையேறிடும். இப்ப இவங்கள் ட்ரம்ப் எல்லாம் வந்து முதலாளி மாதிரி பாலப்பழம் கிடைக்க கொண்டே அள்ளி கொண்டே போட்டு விட்டுருப்பான், ஒயில வாங்கி விட்டுட்டு இருப்பான். இப்ப இங்க அடிச்சுன்னா பட்டாட்டு விலையேறிடும். அங்க ஓய்வு கொன்றைக்கை வித்து விட்டுருவான். அப்ப பில்லியங்களை அள்ளிடுவான். அப்ப இது வந்து நான் திரும்ப சொல்ற மாதிரி இது வந்து ஒரு அரசியல் வர்த்தக போர். இது அரசியல் போர் இல்ல, அப்படி பார்க்க கூடாது. இது வந்து அரசியல் வர்த்தக போர். பின்னணியில இருக்கிறவன் எலன் மாஸ்க் கண்ட அந்த முதலாளி தான் இருக்காரு பின்னால். அவன் வந்து சர்வதேசத்தின் உள்ள மக்கள் வந்து பட்டியல கொண்டு வரதும் தங்கட முதலாளித்துவ வர்க்கத்துக்கு கொண்டு வரதான் தான். நீங்க அண்டையை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் பார்த்துட்டு பயந்துட்டேன். பேஸ்புக்காரன், ட்விட்டர்காரன், இப்படி இவன் அமேசான்காரன், இப்படி வந்து எல்லா கூகுள்காரன், இப்படி எல்லாம் ஒரு 12க்கு மேற்பட்டவங்க ஒண்டா சேர்ந்து நிக்கிறாங்க ஐயா. இவங்க எல்லாம் ஒண்டா சேர்றாங்களாண்டா மிகப்பெரும் ஆபத்து இங்கே நடக்க போன்ற அர்த்தம். இந்த கூகுள்காரன் வந்து பலூன்ல விட்டுக்கான், செய்மதி கமரா போக்கஸ் பண்ணி பார்க்கக்கூடியவன். எலன் மாஸ்க்கு சல்லைட்டா விட்டுக்கான். அங்கால அமேசான்காரன் இங்கல அள்ளி கொடுக்க ரெடியா நிக்கிறான். இப்படி வந்து 12க்கு மேற்பட்ட பணக்காரர்கள் ஒண்டா கூடி நின்று ஒண்டா நிக்கிறாங்களே. எனக்கு பார்த்தோன்னே பயம் பிடிச்சிட்டு எங்கேயோ சம்பவம் செய்ய போறாங்க, சேர்ந்துட்டாங்க. இவங்கள் ஒரு வந்து இவங்க வந்து ஒரு மாஃபியாக்கள், வர்த்தக மாஃபியாக்கள். அவங்களுக்கு தேவை வந்து இதுக்கு இப்படி இவ்வளவு காலம் நின்றா எவ்வளவு உழைக்கலாம், எல்லாம் ஒன்றிணைஞ்சு சேருது. அதுல அவங்க வந்து மேல நிக்கிறாங்க. இத வந்து உடைச்சு பேசுறதுக்கும் அல்லது அந்த அரசியலை வந்து வெளிய கதைக்கிறதுக்கும் யாரும் இல்லை. நான் உலக அரசியலை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். யூடியூப் பக்கங்களை நாங்கள் அதை பதிவிட்டம் செய்யறோம். அதே போன்று வந்து இலங்கை அரசியலை பற்றியும் கதைக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் கதைக்கிறோம். இவங்க எதுவும் கதைக்கிறது இல்லை. இவங்களோட நோக்கு அதல்ல. இவங்கள் வந்து இவங்களோட திட்டம் எல்லாம் இவங்களுக்கு மண்டைகள் அறிவில்லை. பாலசிங்கன தான் சொல்லுவோம். உண்மையில ஒரு நல்ல ஒரு சிந்தனை கொண்டவர்கள், மக்கள் மீதும் அந்த மண்ணின் மீதும் அக்கறை கொண்டவர்கள், அந்த மக்களை விழிப்படைகிற வகையில் அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன நடக்க போறது தொடர்பாக பேசியிருப்பாரு. ஆனால் இவர்கள் எதுவுமே பேசல. அப்படி பேசாதவர்கள் நாட்டின் மீது அக்கறையற்றவர்கள். அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள்ள இருந்து செயல்படக்கூடியவர்கள். அவருடைய நோக்கமெல்லாம் இந்த இனத்தை எப்படியாவது அடிமைப்படுத்தி விடவும், இவர்களை இல்லாமல் ஆக்கி விடவும். இந்த மூலோபாய தந்திரோபாய திட்டங்கள்ல ஒன்றாக இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல மக்களாகிய நீங்கள் ஒரு முடிவெடுத்து இந்த இடத்துல வந்து சேருங்க. தம்பி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் மக்களே, நான் உங்களுக்கானவன், நான் ஒரு பிச்சைக்காரன் தான். நான் திரும்ப சொல்றேன் மக்களே, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஈராக்கினுடைய பாராளுமன்றம் வந்து குர்திஷ் போராளிகள் உள்ளிட்டவர்களாம் சேர்ந்து, அந்த இனக்குழுமம் எல்லாம் சேர்ந்து அமெரிக்கா ராணுவத்தை ஈராக்ல இருந்து வெளியேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லியும் பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிற்பாடும் அமெரிக்க ராணுவம் போக மறுத்துட்டாங்க. அது கேட்கிறாங்க, எங்களுக்கு இத்தனை பில்லியன் நஷ்டம் இருக்குது, கிட்டத்தட்ட ஏதோ 2000 கோடி அமெரிக்கன் கேட்டாங்க. தாங்க நாங்கள் வெளியில போற வேண்டிய மாதிரி எப்படி விளையாட்டு பார்த்தீங்க? 2000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் எப்படி 2000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் 20,000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் கேட்டா தாங்க நாங்க போறோம் பில்லியன் கேட்டு விட்டாங்க. எப்படி எப்படி கொடுக்க முடியும் அந்த அரசாங்கத்தால? அப்ப அவங்களுக்கு தேவை அவங்களோட எண்ண வளத்துல சுரண்டி கொண்டு இருக்கிறது. கப்பலை கொண்டு விட்டு கலவலை கொண்டு போய் கொண்டு இவர்கள் வந்து இவங்க பகல் கொள்ளையர்னு சொல்லி இவங்க தான் சொல்றது. அது ஈரானுடைய பத்திரிகையில எழுதுவாங்க, பகல் கொள்ளையர்னு தலை போட்டு எழுதுவான். நீங்க இந்த செய்தியை படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கு. படத்தோட போடுறான், ராணுவம் முன்னுக்கும் பின்னுக்கும் போது இடையில டேங்க் எல்லாம் கடத்திக்கிட்டு போறாங்க. ராணுவ பார்த்தா கவச வண்டி மாதிரி இருக்குது, உள்ளுக்க டேங்க வச்சு கொண்டு போறான். இவங்க மறைஞ்சு வந்து அடிக்கிறாங்களே, எரியுது. அது
இப்படியெல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அப்ப இன்றைக்கு மீளவுங்கிற நாட்டுக்குள்ள இந்த வெள்ளக்கார படைகள் வந்து குந்திட்டாங்கன்னா அவங்களை எழுப்ப முடியாது. அவன் பெரிய கேம்ப போட்டுட்டு மேல சண்டையில போட்டு எல்லாம் பார்த்து கொண்டு நிற்பான். சீரிய எங்கடைய காசுக்கு விலை போனது தானே, அவன் காசை கொடுத்து விட்டுருவான். காசை கொடுத்து விட்டால் உங்களோட வீட்டுக்கு வந்து அவனை வேவு வாப்பான். அவ்வளவுதான் கதை. சரி, கதையை முடிச்சு விட்டுருவாங்க. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்கப் ஒரு ஊசியை போட்டு விட்றான். சரி, அவ்வளோதான். 6 மாசத்துல நீங்கள் சேடம் எடுத்து போக முடியாதான். இவங்க செய்கிற இந்த ஆப்பிரிக்காவில் செஞ்ச விளையாட்டுகளும் இதுதான். கருப்பின மக்களுக்கு இவங்க செய்த அநியாயமும் இதுதான். அப்ப இந்த வலைக்குள்ள நீங்கள் சிக்கி நீங்கள் காணாமல் போறீங்களா, அல்லது மீளவும் எழுந்து நிமிர்ந்து எங்கள் நாடு என்ற ரீதியில நடக்க போறீங்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு இலங்கையுடைய 10வது ஜனாதிபதியான குமார திசாநாயக்க அவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆளுமை கொண்ட ஒருவராக இந்த நாட்டை நிர்வகிக்க வேண்டிய ஒருவர். தமிழ் சிங்கள மக்களுடைய அந்த அரசியல் பிரச்சனைகளை தீர்த்து எங்களோட நாட்டை சரியான முறையில வழி நடத்தி சிங்கள தமிழ் மக்களால் தூக்கி கொண்டாடப்படக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டிய ஒருவர் என்று அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் செய்கிற சில கற்பனாவாத சிந்தனவாதங்களுக்கு தலையாட்டி பொம்மையா இருந்து இன்றைக்கு அவருடைய நல்லெண்ணமும் கட்டு போச்சு. இன்றைக்கு அவர் வந்தால் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது, தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் இருந்தது. ஆனா இன்றைக்கு எல்லாம் அடியோட காணாம போயிட்டுது. அப்ப எங்க பார்த்தாலும் ஒரு இனவாதமும், எங்க பார்த்தாலும் அடக்கி ஆளுகிற முறையும். இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வாரா, யாழ்ப்பாணத்துக்கு வந்தா செம்மணிக்கு போக சொல்லுங்க ஐயா. ஒருக்கா இந்த கைதிட்டி கூட்டிட்டு போங்க. ஒருக்கா செம்மணிக்கு போனார, இந்த முள்ளி வயல்களுக்கு ஒருக்கா போக சொல்லுங்க. நீங்கள் தமிழ் மக்களுடைய அவர் சொன்னா முள்ளி வயல்களுக்கு கூட்டிட்டு போங்க. அவரை செம்மணி போறவல்ல செம்மணி இருக்கு. நீங்களால தோண்ட சொல்லி சொன்னீங்க, போனீங்கன்னா தமிழ் மக்கள் கையை தட்டுவாங்க. போய் பார்த்துட்டு அதை போனாரு. சர்வதேசத்துல போக்கஸ் பண்ண ஐயா சுடலைக்கு 2 சொல்லி உங்களை கையை தட்டுவோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம். அம்மணி போனா புளியம்பகனைக்கு கண்டாவால பிரதேச சபைக்குள்ள போய் 11 கோடி எங்கன்னு கேட்டிருந்தாலும் இன்றைக்கு மக்கள் கையை தட்டி இருப்பான். இப்ப யாழ்ப்பாணம் போனீங்க, செம்மணிக்கு முருகா போட்டு போங்க. செம்மணிக்கு போட்டு போனீங்கன்னா ஒரு கண்துடைப்பாக இருக்கும். மக்கள் கையை தட்டுவாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் வரவரான கடிதம் ஐயா வந்து இறங்கி பார்த்துட்டு போய் பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க. பேந்துக்கு கேட்பாங்க, அந்த பார்த்துட்டு போனீங்க என்ன நடவடிக்கை பேருந்து கிழிப்பாங்களா. அது போற பார்த்துட்டாவது போனீங்களா ஒரு பேராவது இருக்கும் இல்லையா. செய்யுங்க செய்யுங்க. ஏன்னா நீங்களாம் தோன்றதுக்கு காசு கொடுத்தாங்களும் செய்த ஒரு பேர் உங்களுக்கு இருக்க இல்லை. போயிட்டு போங்க. அதுக்கு இந்த அமைச்சர் சந்திரசேகரனுக்கு ஒரு காதில் போடுங்க. அவருக்கு கூட்டிட்டு போடாப்பான்னு சொல்லுங்க. அவர் பேட்டி என் கட்டி ஒன்று ஜீன்ஸா போட்டுக்கொண்டு பின்னால் திரிவார். அவருக்கு ஜீன்ஸ் ஒரு கல்சாம் பண்ணி கொடுங்க. அவருக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும் ஐயா. நல்ல ஒரு மனுஷன். அப்பா அந்த ஏன் இப்படி அரளம் எந்த நிற்குது ஐயா, எல்லாம் ஒரு பொறுப்பா கிடக்கு. இப்ப நல்ல ஒரு அரசியல். என்னதான் நாங்கள் கருத்துக்கள்ல முரண்பட்டாலும் ஐயா, நாங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறோம். அது ஒரு மகிழ்ச்சி இல்லையா. என்னதான் இருந்தாலும் தம்பி தமிழ்ல கதைச்சாலும் அவன் இளைஞனா இருக்கிறான். நல்லது செய்தா நல்லதை பாராட்டுறான், கட்ட செஞ்சா திட்டுறான், ஆதங்கத்துல பேசுறான். அவ்வளவுதான். நல்லது செஞ்சா அவன் கையை தட்டுவான். அதுல நீங்கள் தெளிவா இருங்க. ஆனா இந்த வெள்ளக்காரங்களை நாட்டுக்கு விடாதீங்க ஐயா. அவங்களை நீங்க இறக்கி விட்டுட்டீங்கன்னா நாங்கள் காணாம போயிருவோம் ஐயா. இப்போ இவங்கள் வந்து மரத்துல பாலசிங்கன் அடிக்கிற ஒரு கதை என்று சொல்லுவார். என்னென்றால் மரத்துக்கு மேல காகம் இருந்துதான், வடை சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சுதான். அப்ப நரி வந்து கேட்டுதான் காக்கா காக்கா பாட்டு பாடன்ட்டு. காகம் என்ன வச்சுதான்டா நரிக்கு அல்வா கொடுத்தது. அது வடையை தூக்கி காலுக்குள்ள வச்சு போட காக்கான கத்தி விட்டுதான். நரி ஏமாந்து போச்சுதான். இப்படி இவங்களை வெள்ளக்காரங்களை ஏமாந்து தெரிஞ்சிருக்கணும் ஐயா. நீங்கள் எல்லாரையும் முதலீடு செய்யுங்கோண்டு நாட்டுக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னால் இவங்கள் அங்க வந்து இறக்கி போட்டு எங்கட மக்களுக்கு மாப்படிச்சு உங்களுக்கு மாப்படிச்சு விட்டுருவாங்களே ஐயா. இவங்கள் நதியங்கள். இவங்கள் ஒரு நாட்டையும் வாழ விட்டது இல்லை. தங்கட நலன் சார்ந்து பயணிக்கக்கூடியவங்கள், தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடியவங்களாம் இவங்கள். அந்த மொத்த நாட்டையும் எப்படி அபகரிக்கலாம் என்ற ஒரு திட்டத்தோடு இருக்கக்கூடியவங்கள். அப்ப இந்த நேரத்துல நீங்கள் சரியான முறையில இதுகளை உணர்ந்து கொண்டு நாங்கள் இளைஞர்களை, நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அந்த மண்ணில நிம்மதியா வாழணும் ஐயா. நாங்கள் இதுவரை காலம் உள்ளுக்குள்ள அடிபட்டோம். இனி இவங்கள் வரப்போறாங்களையா, துளைவர் வரப்போறாங்களையா. வந்துட்டாங்க என்றால் அவ்வளவுதான். சரி கதை சரி. இன்னைக்கு வெனிசுவேலா ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடா போட்டுது. இது உலகத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு எச்சரிக்கை. இப்ப அடுத்த நான் நினைக்கிறேன் ஐரோப்பிய யூனியன் விரைவில் உடையும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு அச்சமா கிடக்கு. இவங்கட போற போக்க பார்த்தா ஐரோப்பிய யூனியன்
ஏன்னா அந்த நாடுகள்ல பணப்பிரச்சனை வரப்போகுது, பொருளாதார எக்கனாமிக் ஒரு 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 ஆட்டம் ஒன்று வரப்போகுது. அப்ப ஐரோப்பிய அவங்க இருக்க முடியாது. அப்ப தனித்தனி நாடு அவங்களுக்கு புரிய வேண்டி வரும். அப்ப ஈரோ சாடிக்கிறது. இப்ப அமெரிக்காவின் நோக்கம் என்றால் தந்த உலக வர்த்தகம் தந்தது காசுல நடக்கணும். அப்ப தந்த நாட்டுக்கு ஒரு பங்கம் வரைக்கும் அவனு ஈரோவை இயங்க விடுவானோ? விட மாட்டான். நீங்கள் இப்படி இப்படி யோசிங்க. இப்ப அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து தந்த அமெரிக்கன் டாலர்ஸ்ல உலக நாடுகள் வர்த்தகம் செய்யணும். அப்பதானே அவன்கிட்ட காசு பொறுமதியா இருக்கு. அப்ப அவன்ட நாட்டுன்ற அந்த காசுக்கு ஒரு பாதிப்பு வரைக்குல அவர்கள் வந்து அந்த பணத்தை பண மதிப்புல செய்வார்களோ? செய்ய மாட்டார்கள். அப்ப அதுக்கு அடுத்தபடியா ஈரோ நிக்குது. அப்ப ஈரோ நின்று சொன்னா என்ன நடக்கும்? அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இங்க நிறைய வந்து யாரும் இல்லை தமிழனுக்கான அரசியல் கட்சியில் இலங்கையில தமிழ் பகுதியில் யாரும் இல்லை, எல்லாம் கள்ள கூட்டம் தான். இப்ப நான் என்ன சொன்னால் இந்த இதெல்லாத்தையும் அழிச்சு ஒதுக்கிட்டு இது ஒரு கடைசி சந்தர்ப்பம். இவங்களாம் துடைச்செறிஞ்ச போட்டு ஒரு புதிய ஒரு ஆட்சி அதிகாரம் இளைய சமுதாயம் இலங்கையில சைத் பிரேமதாசாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு 11வது ஜனவரி சைத் பிரேமதாசா வந்தாருண்டா அவர்தான் வருவார். அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வந்தாருண்டா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. தகப்பன மாதிரி ஐயா ரணசிங்க பிரேமதாசா மாதிரி சரியான முறையில் பயன்படுத்தினார் என்றால் அவர் 50 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத இலங்கையுடைய ஜனாதிபதியாகவும் அவர் தமிழ் மக்கள் மனங்கள்ல மறைக்கப்பட முடியாத ஒருவராக இருப்பார். இது நடக்கும். ஏன்னா இன்றைக்கு அனுராவ் செய்ய வேண்டிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அனுராவுக்கு. அது இன்றைக்கு இல்லை. அனுராக செம்பு இன்றைக்கு இல்லை. அப்ப இவரெல்லாம் முடியாது. அப்ப இப்ப சைத் பிரேமதாசா அதை செய்யலன்னு சொன்னீங்கடா அடுத்த கட்டம் இந்த பழசுகளவனையும் சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் சொல்றது இன்னைக்கு நக்கலா இருக்கலாம், உங்களுக்கு இது நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கொள்வோம். இப்ப என்னென்றால் இப்ப 2 வருஷம் இருக்கு. இப்ப 2026 பிறந்தது. இந்த வருஷ கடைசியில இந்த வருஷம் இலங்கை பெரிய நெருக்கடி சந்திக்கும். அதாவது வாங்கின கடன் தொகை பெரிய ஆட்டம் ஆட்டும். இந்த ஏப்ரல் மாசம் 56,000 கோடி ரூபாய் ஆண்டொன்றுக்கு வரிகள் அதிகரிக்கின்ற நடவடிக்கையில ஆளும் அரசு ஈடுபடணும். வரியா கவனிங்க. அப்ப ஏப்ரல் மாசத்துல வரி விதத்தை அவங்க உயர்த்த போறாங்க. அதுக்கு முன்னமே கல்வி அமைச்சுக்கு முன்னுக்கும் சுகாதார அமைச்சுக்கு முன்னுக்கும் போராட்டம் ஆரம்பம். வரியா கவனிங்க. அரசியல் நுட்ப அரசியல் அப்ப ஆரம்பிச்சபடியால் இவங்களெல்லாம் ஒன்னும் செய்யலாம் கிடையாது. அப்ப இந்த மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கல, தொடர்ச்சி அப்படி நடக்கும். இந்த போராட்டம் நடக்கல. இவர்கள் வருகிற சித்திரை மாசம் இந்த வரி விதத்தை அதிகரிக்க இயலாது. அதிகரிச்சாங்கன்னா விலைவாசி ஏறிடும். என்ன நடக்கும்? வந்து மக்களை வந்து போராட்டத்துக்கு இறங்கிடுவான். அதுக்குத்தான் இவங்க புத்தியோட அதாவது நான் நேற்று கூட உங்களுக்கு எச்சரித்தேன், நேற்று முதலாம் சொல்லியிருந்தேன். இந்த 2 மாசம் அவசர கால பிரகடனத்தை இப்ப அமுல்ல வச்சிருக்காங்க. இது வெள்ளத்துக்கு வந்த நடவடிக்கை இல்ல. அவங்களுக்கு தெரியும் தங்களோட அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடக்கும். அதை அடக்குறதுக்கு இந்த அவசர கால பிரகடன சட்டத்தை வச்சு அமர்த்த போறாங்க. இனி ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வருவான். இங்க நடக்குது 2 பாருங்க. விரைவில் ஊரடங்கு சட்டம் கொண்டு வருவான். ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வந்தாண்டால் இப்ப ராணுவம் அடக்குமுறைக்கு வீதிக்கு இறங்கும். இப்ப இந்த இடத்துல சர்வதேசம் அதுல திட்டம் வந்து இங்க வந்து அவனை அமல்படுத்த இப்பதான் இந்த திட்டத்துக்கு அவன் உள்ளுக்க வருவான், அவன் காட்சிக்கு வருவான். அவன் ராணுவம் என்ன செய்யும்? மக்கள் மத்தியில வந்து கண்டபடி இன்றைக்கு ஈரான்ல இன்றைக்கு ஈரான் ராணுவம் சுட்ட மாதிரி இவங்களும் வாங்க ஒழிக்கிட்டுவாங்க. அது சர்வதேசத்துல வந்து ஊடகங்களை வந்து பிளாஷ் பண்ண ஒழிக்கிட்டு போக்கஸ் பண்ண வேண்டி பெரிய செய்தியா ஊதி பரப்பி விட்டுருவாங்க. நாட்டுகளை வந்து பெரிய கொந்தளிப்பை கொண்டு வந்தா இப்ப இவற்றை வந்து கவுக்கப்பட்டு அப்ப இடைக்கால ஒரு ஆட்சி ஒன்றா கொண்டுரும். அப்ப இதுல வந்து இது நடக்கும். எந்த வயல எப்போ நல்ல விஷயம் தான். நீங்கள் அனுராவுக்கு செம்பு தூக்கினீங்கள் எல்லாம் நாங்கள் பல முறை படிச்சு சொன்னாங்க இப்படி நடக்க போகுது. எவனாத பத்தி கதைச்சியா அடிச்சு விடுறதும் அண்டா புழுகும் காசுல முடிட்டு வாடகைக்கு வாயாட்டுறதும் லஞ்ச எல்லாம் பெரிய இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தை பாடுறாப்பா. சம்பவத்தை பாரு. இன்றைக்கு ஈரான்ல இன்றைக்கு வந்து 10,600 பேர் கைது செஞ்சுட்டா. இன்றைக்கு ராணுவம் போலீஸ் 140 பேர் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் செத்துட்டாங்க. அதுவும் அரசு அதிகாரிகள் அவசரங்கள் கொண்ட சடலங்களை கொண்டே பிழைச்சுதான் செய்தி சொல்றாங்க. அப்படியே திறந்த வழியில நடக்குது. டம் டம் பண்ணிட்டு விழுதல் ஜனம் வேற வழியில அவங்களுக்கு
ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு கலவரத்தை உருவாக்கி ஆட்சியை கவுக்க நடக்கிற ஒரு 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 பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அப்ப இதை முறியடிக்காடி அந்த ஆட்சி இன்றைக்கு காணாம போயிடும், ஈரான் ஆட்சி காணாம போயிடும். அப்ப இது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. இந்த இடத்துல இதை செய்தாக வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த தேவை என்பது மிக முக்கியமான விடயம். இதை பற்றி எவனுமே பேசுறதுக்கு யாரும் இல்லை, இந்த அரசியல்களை பேசுறதுக்கு யாரும் இல்லை. அப்ப வருகின்ற 72 3 நாள் மக்களை வரைய கவனிங்கோ, இலங்கையில் உள்ளார்கள் வருகிற 3 நாள் மிக மிக எச்சரிக்கையா இருங்கோ. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா அடிச்சாங்கண்டா, அல்ல ஈரான் தானே உள்ளுக்க போச்சேன்டா, ஈரான் கண்டிப்பா அடிப்பான். அவன் ஐரோப்பா அரபிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஈராக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கா ராணுவ தளங்களை இலக்கு வச்சு எலியா ராணுவ தளங்கள் உள்ளிட்ட ராணுவ வச்சு அடிப்பான், கண்டிப்பா அடிப்பான். ஈரான் ஏவுகணை அடிப்பான், விமானங்கள் பறந்து தாக்குதல் நடத்த வரைகள் இவங்களும் திருப்பி அடிப்பாங்க. அடி கேட்காங்க, ஈரானுக்கு பெரிய கலவரம் போகும். இதுல தாங்கள் செத்து மடிகின்ற வரைக்கும் ஈரான் தாக்குதல கடைசி நாட்டுக்காக நடத்துவாங்க. நடத்தைகள இந்த போராட்டம் 1 மாசத்துல இருந்து 3 மாசம் மேல இழுப்பாங்க. ஈரான் 1 மாசத்துல சரடியாது, 3 மாசத்துக்கு மேல அந்த யுத்தம் நடக்கும். அவ பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு அடிப்பாங்க, இவங்களும் அடிப்பான், பெரிய இழப்பா நடக்கும். அப்ப கப்பல் போக்குவரத்து நடக்காது, விமானம் பறக்காது. இப்ப இலங்கையில இப்ப ஏற்கனவே இந்த போராட்டம் ஆரம்பம். இதெல்லாம் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இல்லை. இதைத்தான் சொல்றது இந்த மேற்குலகத்தினுடைய அமெரிக்காவுடைய திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. விமல் வீரவன்சா கண்ணாடியை போட்டுக்கொண்டு பம்பர விளங்க வேண்டிய நம்பர் 1 நாட்டுக்கு அயோக்கிய பயல் விமல் வீரவன்சா கள்ள பயல். கோட்டாபாயாவுண்ட ஆட்சி அதிகாரத்தை கவுத்தல இருந்து அந்த பயலை நீங்கள் விரட்டி இருக்கணும். நீங்க அதை செய்யல. அதை எந்த அரசியல்வாதியும், நான் ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா இவனுக்கு எதிரான பரப்புரையை கொண்டு ரோட்ல போட்டிருப்பான். இவன் தான் அயோக்கிய பயனை உரிச்சிருப்பான். அது இது இன்று வரைக்கும் பேசுறது யாரும் அங்க இல்லை. அந்த நாட்டுக்குள்ள அந்த மக்களை கிளப்பி விடுறதுல முதலாவது அயோக்கிய பயல் இந்த விமல் வீரவன்சா. இந்த பயலாம் ஒரு நாட்டு நலன் சார்ந்து கதைக்கிறேன்னு சொன்னால் சிங்கள மக்கள் எதிர்க்க வேண்டிய முதலாவது நபர் இவன் தான் அயோக்கிய பையன். இவன் தான் சர்வதேச டீலர்டா இவன் தான். இதை எந்த நாடுகளும் எந்த மக்களும் இதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதை பற்றி எவனுமே பேசல. இப்ப அனுராண்ட செம்பு நாணயத்துக்கும் இவனை பற்றி நாங்கள் அழிச்சிருப்பேன். மக்களை எதிர்காலத்தில் எங்களோட ஆட்சியை கவுக்கிறதுக்குரியவன் இவன் தான். இவனை அடிக்கணும்னு நான் முதல்ல ஏன் பண்ணி அடிச்சிருப்பேன். இந்த அனுராண்ட செம்புகள் சும்மா அண்டக குண்டக கழிச்சே தவிர அந்த இவங்களோட ஆட்சியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும், இந்த மூலவாய நடவடிக்கைகள் எதையும் காத்திரமா எடுக்கல. மிகப்பெரிய தவறு. இந்த பரப்புற டீம், இந்த பரப்புற அணி செய்யல. விட்ட மிகப்பெரிய தவறாது. இவங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த பைத்தியக்காரனை விட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அவங்க இருந்தாங்க தவிர அதெல்லாம் தோத்து போச்சு. இவங்க அடுத்த கட்டத்தை அந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த மூலவாய தந்திரோபாயத்தை மாத்திருக்கோம், அதுவும் மாத்தல. இதை நான் எங்க ஒப்புறேன்டா அவங்கட இந்த பரப்புற டீம் விட்ட தவறங்க அப்படின்றால். இப்ப விடுதலை புலிகளை ராணுவம் அடிச்சு கொண்டு மாவிலால இருந்து அடிச்சு உள்ளுக்க கொண்டு போறான். பரந்தன் முகமால விழுந்ததுக்கு பிறகு கூட இயக்கம் எர்லாஜ் யுத்தத்துக்கு மாறி இருக்கும். இப்ப பெரிய நிலப்பகுதியில விட்டுட்டு குறுகிய நிலப்பகுதிகளை கொண்டு வரைக்குள்ள அது எங்கட ஒட்டுமொத்த இருப்பையும் அழிப்பதற்கான ஒரு நடவடிக்கை தெரிஞ்சு ஒரு கெர்லா யுத்தத்துக்கு மாறி இருக்கும். ஆரம்ப காலங்கள் அடிச்ச மாதிரி ஒரு 30 பேர் 40 பேரா புலந்து அடிச்சுன்னா அந்த எதிரியை கலைச்சிருக்கலாம். ஆனா இவங்கள் எங்கட அமைப்பு முந்திரத்துக்கு முன்னம் கருணா போட்டு கொடுத்துட்டான். நீங்கள் ராணுவம் மரபுப்படையக்கூடிய ராணுவம் கெர்லா யுத்தத்தை அவனை ஆரம்பிச்சுட்டான். அப்ப ராணுவம் ஆரம்பிச்சு இந்த கெர்லா யுத்தத்துக்கு முன்னால இயக்கத்துக்கு விரும்ப முடியா போயிட்டு அவன் 30 பேர் 40 பேர் 100 150 பேர் 2 வரவழிக்கிட்டான். ஒரு பட்டாலியன் படா, ஒரு பட்டாலியன் 1000 பேர். அப்ப ஒரு பட்டாலியனை மரபு ரீதியா நகர்த்துறதும் அந்த ஒரு பட்டாலியன் படிய 100 பேரா பிடிச்சிட்டு 10 குரூப்பா அனுப்புறதும் பலம் கூட அவனுக்கு. அப்ப அந்த 1000 ராணுவம் ஒரு பக்கத்துல குவிக்காம அந்த 1000 ராணுவத்தை 10 அணியா பிரிச்சு அது கரராங்களோட 10 புணுகளா உள்ளுக்க அடிச்சு விட்டான். அப்ப ஒண்ணு செய்யலாம் போச்சு இயக்கத்துக்கு. இது கேரளா யுத்தம். அப்ப அதே மாதிரியான ஒரு தாக்குதலை இந்த பரப்புராணி இவங்களோட ஆச்சரியத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையில சட்டியில களத்து இறக்கிருக்கோம். இது முட்டா கூட்டங்களானது. இதுகள் வரி குட்டிகளுக்கு இதுக்கு என்ன தெரியும்? இது சும்மா காசை வண்டி போட்டு கண்ணி படி இருக்க மண்டைக்க மசாலா இல்லாத கொண்டு இறக்கி போட்டு, அதாவது எப்பவுமே ஒரு ஒன்றில் உனக்கு நீ நேர்மையா இருக்கணும், அல்ல நீ இருக்கக்கூடிய கட்சிக்கு நேர்மையா இருக்கணும். இவன் தனக்கு தான் நேர்மையாவும் இல்லை, தன் கட்சிக்கு நேர்மையா இல்லை.